Good morning, students. Now going to discuss about enzymes. Enzyme நொதிகள் சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே என்னென்ன மேக்ரோ மாலிகுல்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், லிப்பிட்ஸ் பார்த்தோம், ப்ரோட்டீன்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது என்சைம்ஸும் நியூக்ளிக் ஆசிட்ஸும் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல என்சைம்ஸ்னால் என்னென்னா, ஒரு ஆர்கான்ஸில் எந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னாமே கண்டிப்பாக என்ன தேவைன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் என்சைம்ஸ். என்சைம் இல்லாமல் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நடக்காது. சரிங்களா? ஹார்மோன் செக்ரேட் பண்ணணுன்னா கூட கண்டிப்பாக வித் த ஹெல்ப் ஆஃப் என்சைம்ஸ். இந்த என்சைம்ஸை யார் செக்ரேட் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்குது, எப்படி அதை கிளாஸிஃபை பண்ண போகிறாங்கிறத நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ என்சைம்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்சைம் ஆர் குளோபுலார் ப்ரோட்டீன்ஸ். குளோபுலார் ப்ரோட்டீன் தான் என்ன சொல்கிறோம்னா என்சைம். குளோபுலான்னு அர்த்தம் ரவுண்ட் ஷேப் இருக்கும் இல்லையா, குளோபல் ஷேப். இதுதான் நம்ம சொல்கிறோம். குளோபுலார் ப்ரோட்டீன் இஸ் கால்டு என்சைம்ஸ். The enzyme that catalyze the many thousands of metabolic reaction taking place within a cell and organism. இந்த என்சைம் மூலியமாக தான் நம்மளுக்கு ஒரு செல்லில் சரி இல்லை ஒரு ஆர்கன்ஸ்லேயும் ஏகப்பட்ட மெட்டபாலிக் ரியாக்ஷன் நடக்க போகுது. சரிங்களா? வித் த ஹெல்ப் ஆஃப் என்சைம்ஸ். The molecules involved in metabolic reactions are called metabolites. இந்த மெட்டபாலிக் ரியாக்ஷனுக்கு தேவையான மாலிகுல்ஸ்லாம் அதுக்கு பேர் தான் என்ன பண்ணால் மெட்டபாலிட்ஸ். சரிங்களா? அது சொல்கிறோம். மாலிகுல்ஸ் இன்வால்வ்டு இன் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் ஆர் கால்டு மெட்டபாலைட்ஸ். The metabolism consists of chain and cycles of enzyme catalyzed reaction. இந்த மெட்டபாலிசம்னா எப்படி நடக்கும்னா செயின் ஃபார்மில் நடக்கும்னு சொல்கிறாங்க. செயின் ஃபார்மில் அதே மாதிரி ரீசைக்கிள் ஆரம்பித்த இடத்துக்கே சேரும். அதாவது செயின் சொல்லிடுறோம். இப்படி நீளமாக செயின் ஃபார்ம்லேயும் போயிட்டுருக்கோம். இப்படி செயின் ஃபார்மில் போயிட்டுருக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி சொல்கிறோம். இல்லைனா சைக்கிள் ஆரம்பித்த இடத்துக்கே மறுபடியும் முடியுது, சைக்கிளாகவும் நடக்கும். எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கோம். சச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் எப்பயுமே நடந்துகிட்டே இருக்கும் ஆர்கான்ஸில் ரெஸ்பிரேஷன். அதே போல் பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டே டைமில் பார்த்தா ஃபோட்டோசிஸ் நடந்துகிட்டே இருக்கும். அது ஃபோட்டோசிந்தசிஸ். நம்மளுக்கு ஃபோட்டோசிஸ் மூலம் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஸ்டார்ச் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா நம்மளுக்கு அமினோ ஆசிட்ஸ் தேவை. சரிங்களா? அது மூலிமா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரி யார் ரைபோசோமில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணால் அது பேர் ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவோம். அண்ட் அதர் பேத்வேஸ் இன்னும் நிறைய வழிகள். இது எல்லாமே கண்டிப்பாக என்ன தேவைன்னா என்சைம்ஸ் தேவை. இது எல்லாத்துக்கும் காரணம் என்சைம்ஸ் தான். இப்போ ரெஸ்பிரேஷன் நடக்கணும்னா கண்டிப்பாக என்சைம்ஸ் தேவை, ஃபோட்டோஸ் நடக்கிறதுக்கும் என்சைம்ஸ் தேவை, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கும் என்சைம் தேவை, அண்ட் அதர் பேத்வேஸ். எது நடந்தாலுமே ஒரு செல்லில் ஒரு ஆர்கான்ஸ் எது நடந்தாலும் சரி கண்டிப்பாக அங்கே என்ன தேவைன்னா என்சைம்ஸ் தேவை. These reactions are classified into two types. ரெண்டாக பிரிச்சிருக்கோம் என்சைமுடைய ரியாக்ஷனை பேஸ் பண்ணி. நேம்லி ஒன் இஸ் அனாபாலிக். அது எப்படி சொல்லலாம்னா பில்டிங் அப் ஆஃப் ஆர்கானிக் மாலிகுல்ஸ். இப்போ நான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணணும். இந்த சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் அமினோசிஸ். அமினோசிஸ்லாம் சேர்ந்தால் ஏன்னு அமினோசிஸ் அர்த்தம். இந்த மாதிரி நிறைய அமினோசிஸ் சேர்ந்தால் தான் நம்மளுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண முடியும். எங்கே நடக்கும் இந்த ரியாக்ஷன்லாம் எங்கே நடக்கும்னா ரைபோசோம்ங்கிற ஆர்கனுக்குள்ளே நடக்கும். சரிங்களா? The synthesis of protein from amino acids and synthesis of polysaccharides from simple sugar. சிம்பிளாக அப்படி இருக்கிற சுகரு சரிங்களா, நம்ம பாலிசாக்கரைட் பண்ணால் இதே மாதிரி நிறைய ரிப்பீட்டே இப்படி வந்துகிட்டே இருக்கும். அதோட பாலி சாக்கரைட்னா என்னது, சுகர். சிம்பிள் சுகர் சேர்ந்து நிறையானா அது மாதிரி பாலிசாக்கரைட்ஸ். சின்னதாக சேர்ந்து நம்ம பெருசு பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு அமினோஸ் நிறைய அமினோஸ் சேர்ந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண போகிறோம். அதை சொல்கிறேன். அதுக்கு பேர் தான் ஆனபாலிக் அப்படின்னு பேர். இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் 1 மார்க்கில் வரும், 2 மார்க் கொஸ்டின் கூட ஆனபாலிக். நெக்ஸ்ட்டு கேட்டபாலிக் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் டவுன் ஆஃப் லார்ஜர் மாலிகுல்ஸ். ஏற்கனவே லார்ஜர் மாலிகுல்ஸாக இருக்குது, அதை ஸ்மால் மாலிகுல்ஸாக பண்ணணும். அதுக்கு பேர் தான் என்ன பண்ணால் கேட்டபாலிக். இதுக்கு என்ன தேவை, என்சைம்ஸ் தேவை. டைஜஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறோம். சிக்கனான ஃபுட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ இட்லி சாப்பிட்றோன்னா இட்லி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா நம்ம சலைவா செக்ரேட் பண்ணி அந்த இட்லி என்ன பண்ணணும், நல்லா அரைக்கணும். அரைக்கும்போது என்னன்னா ஸ்மால் மாலிகுல்ஸ் தான் மாறும். அப்புறமேட்டு தான் என்ன பண்ணணும், நம்ம உள்ளே தள்ளப்போகிறோம் இல்லையா. அதுக்கு பேர் தான் என்ன பண்ணால் கேட்டபாலிக் ப்ராசஸ். இதுக்கு என்சைம்ஸ் தேவை. அதே போல் பிரேக்கிங் டவுன் ஆஃப் சுகர்ஸ் என்ன ஆகுது, ரெஸ்பிரேஷன் அப்போ சுகர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சுகரை யூட்டிலைஸ் பண்ணுவோம். சுகரை ரெஸ்பிரேஷன் யூட்டிலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னா அந்த ஏடிபிங்கிற எனர்ஜிஸ் கிடைக்கும். சரிங்களா? பிரேக்கிங் டவுன் ஆஃப் சுகர் இன் ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கேட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ். நம்மளுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி நம்ம க்ரோத் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோம் இல்லையா. அந்த குளுக்கோஸ் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குளுக்கோஸ் கூட ஆக்சிஜன் கன்சப்ஷன் ஆகும். ஆக்சிஜன் கன்சப்ஷன் ஆனால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா 6 கார்பன் 6 வாட்டர் மாலிகுல்ஸ் ப்ளஸ் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி தான் நம்ம எடுத்துக்குவோம். சரியா? வாட்டர் வெளியே வந்துட போது, CO2 நம்மளுக்கு வெளியே வந்துட போகுது இல்லையா. அதுதான் இந்த சுகர்னால் குளுக்கோஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல. இதுவும் ஒரு 2 மார்க் கொஸ்டின். இப்போ நான் சொன்னது தான் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. மெட்டபாலிசம்னா ஆனபாலிக் ரியாக்ஷன்,
கேட்டபாலிக் ரியாக்ஷன். அனாபாலிக் ரியாக்ஷன்னா எனர்ஜியும் ஸ்மால் மாலிகுலும் சேர்ந்து நமக்கு என்ன லார்ஜ் மாலிகுல்ஸ் ஆகும். சரிங்களா? அதான் அமினோ ஆசிட்ஸ்னு சொன்னாலும் அமினோ ஆசிட்லாம் சேர்ந்து நமக்கு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறது. அதே போல் கேட்டபாலிக் ரியாக்ஷனா ஏற்கனவே இந்த மாதிரி லார்ஜஸ்ட் மாலிகுல் இருக்குது, அந்த மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரனாலே ரிவர்சல் அந்த மாதிரி கொண்டு வரணும். பிரிக்கிறது, எனர்ஜி தனியாக பிரிக்கிறோம், ஸ்மால் மாலிகுல்ஸ் தனியாக பிரிக்கும். இதுக்கு பேர் கேட்டபாலிக் ரியாக்ஷன் அர்த்தம். சரிங்களா? இது சும்மா ஒரு புரியுதுக்காக கொடுத்துருங்க. இதை கொஞ்சம் 2 மார்க் கொஸ்டின்லையோ 3 மார்க்லையோ என்சைம் ரியாக்ஷன் டயக்ராம் கேட்டால் இதை எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து என்சைம்ஸ் கேன் பி எக்ஸ்ட்ரா செல்லுலார் என்சைம். எக்ஸ்ட்ரா செல்லுலார் செல்லுக்கு வெளியே என்சைம் வந்து செல்லுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த செல்லுக்குள்ளேருந்து என்சைம் வந்து வெளியே செக்ரேட் பண்ணால் அது ஒரு எக்ஸ்ட்ரா செல்லுலார் என்சைம் செக்ரேட் அண்ட் ஒர்க் எக்ஸ்டர்னலி. செல்லுக்கு வெளியே அவுட் சைட் ஆஃப் செல்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்குது வந்து என்சைம் வெளியே செக்ரேட் பண்ணுறது, இங்கே செக்ரேட் பண்ணுது. எக்ஸ்போர்ட் ஃப்ரம் த செல்ஸ். அந்த என்சைம் என்ன என்சைம்னா டைஜஸ்டிவ் என்சைம். இப்போ நெப்பந்தஸ் பார்த்தீங்கன்னா நெப்பந்தஸ் பிளான்ட்டில் வந்து என்சைம் செக்ரேட் பண்ணோம், அந்த குடுவுக்குள்ளே செக்ரேட் பண்ணுது. குடுவிலேருந்து என்னாச்சுன்னா வெளியே தான் செக்ரேட் பண்ணுது. குடுவுக்கு வெளியே செக்ரேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், அந்த பூச்சி உள்ளே போகும்போது அந்த பூச்சி என்ன பண்ணால் ஃபுல்லாக டைஜஸ்ட் பண்ணிடும். அதை சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லலாம். இதே மாதிரி நம்ம சாப்பிட்றது நம்ம உள்ள பாடியிலேருந்து என்னது சலைவா செக்ரேட் ஆகுது இல்லையா, சலைவரி கிளாண்ட் செக்ரேட் பண்ணி அந்த இட்லியோ இல்லை சாப்பாடு என்ன பண்ண நல்லா அரைக்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் சொல்லுவோம். அதாவது எக்ஸ்ட்ராஸில் செல்லுக்கு வெளியிருந்து என்சைம் செக்ரேட் பண்ணி ஒரு மாலிகுல்ஸை நம்ம வந்து என்ன பண்ணுறது பிரேக் டவுன் பண்ண போகிறோம். அந்த மாதிரி அதாவது டைஜஸ்டிவ் என்சைம் இது ஒன்று எக்ஸ்ட்ரா செல்லுலார் என்சைம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரா செல்லுலார்னா செல்லுக்குள்ளேயே, அந்த செல்லுக்கு வெளியில் இந்த செல்லுக்குள்ளேயே இங்கேயே என்சைம் இங்கேயே செக்ரேட் பண்ணுறது. சரியா? இன்ட்ரா செல்லுலார் என்சைம் தட் ரிமைன் வித்தின் எ செல்லுக்குள்ளே அண்ட் ஒர்க் தேர். தீஸ் ஆர் போன் இன்சைட் ஆர்கனல் ஆர் வித்தின் எ செல். ஒரு ஆர்கனுக்குள்ளேயும் இருக்கலாம் என்சைம் சொல்கிறாங்க, இல்லைனா செல்லுக்குள்ளேயே நடக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இன்சுலின் கொடுத்துருக்கோம். இன்சுலின் பார்த்தீங்கன்னா எங்கே செக்ரேட் பண்ணோம்னா செல்லுக்குள்ளே. நம்ம பீட்டா கேள்விப்பட்டு பேன்கிரியாட்டிக் செல்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அங்கே வந்து செக்ரேட் ஆகும். சரிங்களா? இன்சுலின் வந்து ரொம்ப அதிகமாக செக்ரேட் பண்ணாலும் ப்ராப்ளம், கம்மியாக செக்ரேட் பண்ணாலும் ப்ராப்ளம். நம்மளுக்கு ஆவரேஜ் செக்ரேட் பண்ணால் தான் நம்மளுக்கு நோய் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதை சொல்கிறோம். அதாவது இன்ட்ரா செல்லுலார் என்சைம்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலார் என்சைம் ஒரு 2 மார்க் கொஸ்டின்லையோ 3 மார்க் கொஸ்டின்லையோ டிஃப்ரென்ஷியேட்டில் கேட்கலாம். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம். ப்ராப்பர்ட்டிஸ்னால் இந்த என்சைமுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். என்சைமுடைய கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் என்சைம்ஸ் ஆர் குளோபுலார் ப்ரோட்டீன்ஸ். 1 மார்க் கொஸ்டின். என்சைம்னாவே எல்லாமே எப்படி இருக்கும், குளோபுலார் ஸ்டேப்பில் தான் இருக்கும். அது குளோபுலார் ப்ரோட்டீன்ஸ் சொல்கிறாங்க. இந்த என்சைம்ஸ் ஆக்ட் அஸ் அ கேட்டலைஸ் அண்ட் எஃபெக்டிவ் ஈவன் இந்த ஸ்மால் குவான்டிட்டி. எப்போயுமே என்சைம் வந்து பெருசாக இருக்கணும், அப்போ தான் வந்து ரொம்ப ஆக்ட் பண்ணணும், எஃபிஷியண்டாக இருக்கணும் கிடையாது. சின்னதாக இருந்தாலும் ஸ்மால் குவான்டிட்டி இருந்தால் கூட கண்டப்படும் எஃபெக்டிவாக இருக்கும், கேட்டலைஸ் பண்ணும், ஆக்ஷன் பண்ணும். சரிங்களா? அந்த என்சைம்ஸ் அது என்ன ஷேப்பில் இருக்கும், குளோபுலார் ஷேப். த என்சைம்ஸ் ரிமைன் அன்சேஞ்சு அட் த எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன். ரியாக்ஷன் முடிஞ்சால் கூட இப்போ ரியாக்ஷனுக்கு என்ன பண்ணுறது, ஒரு ப்ராடக்டை ஏங்கிற ப்ராடக்டை நம்மளுக்கு பிங்கிற ப்ராடக்டாக பண்ணுனா கூட இங்கே என்சைம்ஸ் வந்து ஏங்கிற ப்ராடக்ட் பிஏ பண்ணால் கூட இந்த என்சைம்ஸில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, அதாவது அன்சேஞ்சு. இப்போ ரிசல்ட் வந்துச்சு, ஏ வந்து பியில் ரிசல்ட் வந்துருச்சு, வந்தால் கூட என்சைமில் ஏதாவது குறைஞ்சிருக்குமா இல்லை அதிகமாக இருக்கும்னு பார்த்தா என்சைம்ஸ் ரிமைன் அன்சேஞ்சு அட் த எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன். பாயிண்ட்டு 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட்டு த என்சைம்ஸ் ஆர் ஹைலி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஹைலி ஸ்பெசிஃபிக் அதுன்னு ஒரு கோட் இருக்கும், அந்த ஹைலி ஸ்பெசிஃபிக். த என்சைம் ஆன் ஆக்டிவ் சைட் வேர் த ரியாக்ஷன் டேக் பிளேஸ். என்சைமில் ஒரு இடம், இப்படி ஒரு என்சைம்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துக்கு பேர், இந்த ஒரு இடம் இருக்கும், இந்த இடத்துக்கு பேர் தான் என்ன பேர்னா ஆக்டிவ் சைட் அப்படின்னு பேர். எல்லா என்சைம்லேயே ஒரு ஆக்டிவ் சைட்ஸ் இருக்கும். அந்த ஆக்டிவ் சைடில் தான் வந்து நிறைய பேர் கோஃபேக்டர், சப்ஸ்ட்ரேட், அசரி ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, துணை காரணிகள் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து உட்காந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறது, எப்படி வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பற்றினா பின்னாடி பார்க்கணும். சரிங்களா? ஆக்டிவ் சைட்ஸ் அந்த ரியாக்ஷன் டேக் பிளேஸ், அங்கே தான் நடக்க போகுது. என்சைமில் ஆக்டிவ் சைட்ஸ்னு ஒன்று இடம் இருக்குது, அங்கே தான் ரியாக்ஷன் நடக்க போகுது. என்சைம் லோவர் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் த ரியாக்ஷன் தி கேட்டலைஸ். என்சைம் லோவர் ஆக்டிவேஷன் தேவைப்படும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கல்லை நம்ம மேலே தூக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஆக்டிவேஷன் எனர்ஜி தேவை. அந்த இடம் தூக்கிட்டுனா முடிஞ்சிருச்சு, தூக்குற வரைக்கும் என்ன தோணா கண்டிப்பாக என்சைம் தேவைப்படுது இல்லையா, ஆக்ஷன் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் பின்னாடி வருது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம்ஸ் அப்படிங்கிறது ஒரு 5 மார்க் கொஷின். இப்போ ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்குது, ரூபிஸ்கோ அப்படின்னு ஒரு என்சைம். ரூபிஸ்கோனா ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் சொல்லுவாங்க. பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ்
அண்டு ஆக்சிஜனேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிபுலோஸ் ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சில் ஃபஸ்ட் லெட்டர், ஆக்சிஜனோட ஃபஸ்ட் லெட்டர். இந்த என்சைம் தான் மோஸ்ட் அபண்டன்ட் ப்ரோட்டீன் என்சைம். ரொம்ப முக்கியம். இந்த உலகத்திலேயே இந்த உயிர்கோளம்னு சொல்கிறோம் இல்லையா, பயோஸ்பியர்லேயே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரூபிஸ்கோ. Ribulose 1,5 bisphosphate carboxylase and oxygenase enzyme is an abundant protein in the whole biosphere. ஒட்டுமொத்தலி இது வரைக்கும் இது ஒரு முக்கியமான 1 மார்க் கொஷின் கேட்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா as molecule reacts, இப்போ ஒரு மூலக்கூறுன்னு சொல்லியா, molecule react they become unstable. ஒரு மாலிகுல் இருக்குன்னா அது ரியாக்ட் பண்ணால் அப்படி இருக்கும், ஸ்டேபிளாக இருக்குமோ அன்ஸ்டேபிள்னா அன்ஸ்டேபிள் மாறிடும். ஹை எனர்ஜி இன்டர்மீடியட்ஸ் இப்போ மாறும்போது என்ன ஹை எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். அதே டைமில் இன்டர்மீடியட் காம்பவுண்டாக இருக்கும். ஒரு ப்ராடக்ட் இன்னொரு ப்ராடக்டாக மாறும்போது என்ன இன்டர்மீடியட் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஹை எனர்ஜி இன்டர்மீடியட் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பட் தே ஆர் இன் திஸ் டிரான்சிஷன் ஸ்டேட் ஓன்லி மொமெண்டரிலினா என்ன ஆகுனா கொஞ்ச நேரம் தான் அந்த இன்டர்மீடியட் ஃபார்மில் இருக்கும். இப்போ ஏ இருக்குன்னா சி பி அப்புறம் சி. இப்போ ஏக்கு இன்டர்மீடியட் ஃபார்ம், ஏக்கும் சிக்கு இன்டர்மீடியட் ஃபார்ம்னா என்ன பி தான் இன்டர்மீடியட் ஃபார்ம். சரிங்களா? இந்த ஏலேருந்து பிக்கு அப்புறம் தான் சி மாறப்போகுது அப்படின்னா அந்த பி என்னன்னா கொஞ்சம் நேரம் தான் மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா ரெடியூஸ் என்னென்னா கொஞ்சம் நேரம், குறைவான நேரம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன ஆகும், சடனாக மாறும், சிவாக மாறிடும். ஏ டைரக்டாக சியாக மாறாது, ஏனாவது பியாக மாறிட்டு பிலேருந்து சியாக மாறுது. இந்த பி கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணிவிட்டு உடனே என்ன ஆகும், அதுக்கப்புறம் என்ன மாறப்போகுதுன்னா அடுத்த ப்ராடக்டாக மாறப்போகுது. சரிங்களா? அதுக்கு என்ன தேவைன்னா இந்த டிரான்சிஷனல் ஸ்டேட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அது இன்டர்மீடியட் காம்பவுண்ட் மெயின்டைன் ஆகிறதுக்கு என்ன தேவைன்னா எனர்ஜி தேவை. அதான் இந்த இடத்துல எனர்ஜி இஸ் required to raise molecule to the transition state and this minimum energy needed is called activation energy. பிசியாக மாறணும்னா கண்டிப்பாக என்ன தேவை, எனர்ஜி தேவைப்படுது. இந்த ஸ்டேட்லேருந்து இடைப்பட்ட நிலையில் இன்டர்மீடியட் டு ப்ராடக்டாக மாறதுக்கு அப்போ என்னென்னா மினிமம் எனர்ஜிஸ் நீடியேட் தேவைப்படுது. அதுக்கு பேர் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. இது வரைக்கும் 2 மார்க் கொஷின். திஸ் குட் பி எக்ஸ்பிளைன்டு ஸ்கீமேட்டிக்லி பை பவுல்டர் கற்பாறை ஆன் ஹில் சைட் மாடல் ஆஃப் ஆக்டிவேஷன் எனர்ஜி. இதுக்கு ஒரு டயக்ராம் இருக்குது, பார்த்தீங்கன்னா புரியும். இந்த டயக்ராம் பாருங்கள். இங்கே இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் சொல்லி நமக்கு என்ன தேவைன்னா கண்டிப்பாக இங்கே போய் சேரணும். இதான் ஏ, ஸ்டார்டிங் ஏ, இது சி, இங்கே என்னென்னா பி, இந்த இடத்துக்கு பி. இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் கண்டிப்பாக என்ன தேவைன்னா நம்மளுக்கு எனர்ஜிஸ் கம்பல்சரி தேவைப்படும். சரியா? நாம் கொடுக்கணும். இப்போ நம்ம இங்கேருந்து தூக்குறதுக்கு நம்மளுக்கு என்னென்னா என்சைம்ஸ்லாம் நம்ம பாடியில் ஒர்க் பண்ணி ஹார்மோனாக ஒர்க் பண்ணால் தான் நம்மளுக்கு எனர்ஜிஸ் கிடைக்கும். நம்ம தூக்கும் தூக்கி இங்கே விட்டுட்டுனா போதும், அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஃப்ரீ எனர்ஜி கீழே விழுந்துடும். ஸோ சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துடும். அதுதான் இங்கே டயக்ராம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா டைம் எனர்ஜி இந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டு இங்கே ரியாக்டன் என்சைம்ஸ் இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து இங்கே கொண்டு போகிறதுக்கு என்ன தோணும், எனர்ஜி தேவையா அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி வித்தவுட் என்சைம்ஸ். எனர்ஜி தேவைப்படுது, இங்கே என்சைம்ஸ் இன்வால்மெண்ட் இல்லை. அப்புறம் இங்கேருந்து இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு ப்ராடக்ட் எங்கே அதை சேர்த்துன்னு நம்ம சேர்த்துடுறோம். ஆனால் எங்கே மட்டும் எனர்ஜி தேவைன்னா இந்த இடத்துக்கு முக்கியமாக தூக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு தூக்கிட்டா நம்ம தூக்கிட்டே வந்துடும் இல்லையா, அதை சொல்கிறாங்க ஆக்டிவேஷன் எனர்ஜி வித் என்சைம்ஸ். இந்த இடம் பர்டிகுலராக காமிச்சிருக்கேன். இந்த டயக்ராம் நல்லா பார்த்துக்கணும். இதை பார்த்துக்கோங்க, இது புரியுதுக்காக கொடுத்துருங்க, தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது லாக் அண்ட் கீ மெக்கானிசம் ஆஃப் என்சைம். பூட்டு சாவி கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. பூட்டு சாவி, லாக் அண்ட் கீ மெக்கானிசம் ஆஃப் என்சைம். இன் எ என்சைம் கேட்டலைட் ரியாக்ஷன் த ஸ்டார்டிங் சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்டு சப்ஸ்ட்ரேட். இதில் என்சைம் ரியாக்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சப்ஸ்ட்ரேட் தேவை, ஒரு காம்பவுண்டு. ஏன்னு சொன்னாலே அந்த ஏ நான் வச்சுக்கணும், சப்ஸ்ட்ரேட். இந்த சப்ஸ்ட்ரேட் இஸ் கன்வெர்டட் டு ப்ராடக்ட்ஸ். ஏ என்ன மாறணும், நம்ம சியாக மாறணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இல்லை நம்ம ப்ராடக்ட்னு சொல்லியாச்சு. இந்த சப்ஸ்ட்ரேட் இஸ் கன்வெர்டட் டு ஃபார்ம் த ப்ராடக்ட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் என்சைம்ஸ். என்சைம் இல்லாமல் சப்ஸ்ட்ரேட் என்னவா மாறாது, ப்ராடக்டாக மாறாது. The substrate bind to the specially formed pocket in the enzymes. அந்த இடத்துக்கு பேர் active sites. This is called lock and key mechanism of enzyme action. இப்போ நம்ம வீட்டில் பூட்டு இருக்குது, சாவி இருக்குது. இப்போ பூட்டில் எந்த இடத்துல போடணும், எந்த இடத்துல சாவி உட்காரணும் இல்லையா, அந்த சாவி கரெக்டாக உள்ள நுழைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பேர் ஆக்டிவேட் சைட், அந்த ஆக்டிவ் சைட்டுன்னு பேர். அப்போ யார் யார் சேர்ந்துட்டாங்க, இந்த சாவியும் அந்த பூட்டில் ஆக்டிவ் சைட்டு சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த பூட்டு ஓப்பன் ஆகுது இல்லையா. அது எப்போ ஓப்பன் ஆகும், நம்ம சாவி திருப்பினா தான் என்ன ஆகும், ரிலீஸ் ஆகும். அந்த ரிலீஸ் ஆகிறது தான் ப்ராடக்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க.
Lock and key mechanism of enzyme action as the enzyme and the substrate form ES complex. இப்போ enzyme அந்த substrate ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்க. ரெண்டு பேர் சேர்ந்ததுக்கு பேர் என்ன பேர்னா ES enzyme substrate complex அப்படின்னு பேர். ஷார்ட் ஃபார்மில் ESன்னு கொடுத்துருக்காங்க. The substrate is raised in the energy to the transition state and then break down into the products plus unchanged enzyme. ப்ராடக்ட் வெளியே வந்துருச்சு, என்சைமில் எந்த சேஞ்சஸும் இல்லை. சப்ஸ்ட்ரேட் போய் உட்காந்து டிரான்சிஸ்டர் வழியில் இப்படி இன்டர்மீடியட் காம்பவுண்ட்ஸ் வந்துச்சு. இந்த நம்மளோட என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு எனர்ஜி தேவைப்பட்டுச்சு. இப்போ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த என்சைமில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்குன்னா என்சைமில் எந்த சேஞ்சஸும் நடக்கவே இல்லை. சரிங்களா? அதுக்கு டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் தான். இப்போ என்சைமில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு பேர் ஆக்டிவேட், அதான் ஆக்டிவ் சைட்டுன்னு பேர். இந்த சப்ஸ்ட்ரேட், இப்போ சப்ஸ்ட்ரேட் நான் என்ன கொடுக்குறோன்னா சுக்ரோஸ் எடுத்துக்கலாம். சுக்ரோஸ் தான் சப்ஸ்ட்ரேட் வந்து உட்காருது. உட்காந்து நம்மளுக்கு என்ன என்சைம்ஸ் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ், இதுக்கு பேர் இன்டர்மீடியட் காம்பவுண்டு. இன்டர்மீடியட்ஸ் இப்போ ஏன்னு வச்சுட்டோம், இது பி, இது சி தான் ப்ராடக்ட்ஸ் இல்லையா? இங்கே இருக்குது மெயினாக, அங்கே சி வரணும். சி இப்போ ஏ இதில் என்ன பண்ணுறோம், நம்ம சப்ஸ்ட்ரேட் உட்கார வச்சுட்டோம், ஏ ஆச்சு. பி இப்போ சி என்ன தான் பார்க்க போகிறோம். இந்த என்சைமும் இந்த சப்ஸ்டியூட் சேர்ந்து பைண்ட் ஆகிடுச்சு இல்லையா? அதுக்கு ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இன்டர்மீடியட் காம்பவுண்ட் சேர்ந்துட்டு அந்த என்சைமை ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன ரிலீஸ் பண்ண போகுதுன்னா, ஒரு சுக்ரோஸை உள்ளே அனுப்பிச்சோம், நம்மளுக்கு ரிலீஸ் என்ன ஆகுதுன்னா இது வந்து குளுக்கோஸாகவும் இது ஃப்ரக்டோஸாகவும் ஃபார்ம் ஆகும். அப்போ குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் ரெண்டு சேர்ந்து தான் சுக்ரோஸ். அதனால தான் கலர்ஸ் வேரியேஷன் காமிச்சிருக்கோம். இப்போ இந்த சுக்ரோஸை குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் மாற்றி கொடுத்தது யாருன்னு பார்த்தா என்சைம் தான். என்சைமில் எந்த இடம்னு கேட்டால் ஆக்டிவ் சைட்ஸ். இப்போ ஏதாவது என்சைமில் சேஞ்சஸ் நடந்திருக்கானா? எந்த ஒரு சேஞ்சஸும் என்சைமில் நடக்கலை. ஆனால் நமக்கு என்ன கிடச்சிருச்சு? ப்ராடக்ட்ஸுங்கிறது கிடச்சிருச்சு. மெயின் பாயிண்டே இதுதான், ப்ராடக்ட் கிடச்சி. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் கொஷின் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக் அண்ட் கீ மெக்கானிசம் ஆஃப் என்சைம். இந்த டயக்ராம் போடுங்க, தியரி எழுதுங்க. ரொம்ப ஈஸியான கொஷின் கூட. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்சைம் கோஃபேக்டர்ஸ். அந்த என்சைமில் யாரெல்லாம் இருக்காங்க? நம்ம ஆக்டிவேட் சைட் மட்டும் சொன்னோம், ஆக்டிவ் சைட் மட்டும் சொன்னோம். வேறு யாரெல்லாம் இருக்காங்க? சப்ஸ்ட்ரேட் வந்து பைண்ட் ஆகுது, ப்ராடக்ட் வெளியே போகுன்னு சொன்னோம். வேறு யாரெல்லாம் இருக்காங்களா அந்த என்சைமில் இருக்காங்கன்னா? இருக்காங்க. அவங்களாம் யார்? அவங்களுக்கு பேர் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். என்சைம் கோஃபேக்டர்ஸ். என்சைம் துணை ஃபேக்டர்ஸ், துணை காரணிகள் சொல்லுவாங்க. கோஃபேக்டர் துணை காரணிகள், சப்ஸ்டியூட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மெனி என்சைம் ரெக்வயர் நான் புரோட்டீன் காம்பனன்ட்ஸ் கால்டு கோஃபேக்டர். இப்போ ஒரு என்சைம்ஸ் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ரியாக்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக என்ன தேவைன்னா நான் ப்ரோட்டீன் காம்பனன்ட் தேவை. அதாங்க சொல்கிறோம். மெனி என்சைம் ரெக்வயர் நான் ப்ரோட்டீன் காம்பனன்ட்ஸ் கால்டு கோஃபேக்டர் ஃபார் தட் எஃபிஷியன்ட் ஆக்டிவிட்டி. அந்த என்சைம் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், எஃபிஷியண்ட்டாக ஆக்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக என்ன தேவைன்னா அதில் வந்து உட்கார யாருன்னா நான் ப்ரோட்டீன் காம்பனன்ட்ஸ் கண்டிப்பாக அந்த என்சைமில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? த கோஃபேக்டர்ஸ் மே வேரி ஃப்ரம் சிம்பிள் இன்ஆர்கானிக் அயான்ஸ் டு காம்ப்ளெக்ஸ் அயானிக் மாலிகுல்ஸ். இந்த கோஃபேக்டர் வந்து சிம்பிள் இன்ஆர்கானிக் அயன்லேருந்து ஆரம்பித்து காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் வரை இருக்கலாம், யாரெல்லாம் இருக்கலாம். அப்போ என்ன இருக்கணும்? கண்டிப்பாக கோஃபேக்டர்ஸ்னால் இன்ஆர்கானிக் அயான்ஸ் இருக்குது, ஆர்கானிக் அயான்ஸ் இருக்குது. சரிங்களா? அதான் சொல்ல போகிறோம். There are 3 types of cofactors, namely inorganic ions 1, prosthetic group 2, coenzyme. இதான் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், ஆர்கானிக் மாலிகுல்ஸ். இதை பற்றி ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ. சரிங்களா? இது வந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்கலாம். இப்போ ஹோலோ என்சைம்னா ஆக்டிவ் என்சைம்ஸ் வித் இட்ஸ் நான் புரோட்டீன் காம்பனன்ட்ஸ். என்சைம் வந்து ரொம்ப ஆக்ட் பண்ணுது, ஆக்டிவேட்டாக இருக்குன்னா அதுக்கு என்ன தேவைன்னா அதில் நான் புரோட்டீன் காம்பனன்ட்ஸ் இருக்கணும். சரியா? என்சைம் வந்து ஆக்டிவ் என்சைம்ஸ் வித் இட்ஸ் நான் புரோட்டீன் காம்பனன்ட், அது இட் இஸ் கால்டு ஹோலோ என்சைம். சரியா? அதுக்கடுத்து அஃபோ என்சைம்னா இன்ஆக்டிவ் என்சைம், ஆக்டிவாக இல்லை, இன்ஆக்டிவ் என்சைம்ஸ் வித்தவுட் நான் புரோட்டீன் காம்பனன்ட்ஸ். சரியா? இது ரெண்டும் 1 மார்க் கொஸ்டின்லையும் 2 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் ions. Inorganic ions help to increase the rate of reaction. The reaction rate வந்து increase பண்ணுது, சிவியராக பண்ண வைக்குது. இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கேரக்டரைஸ் பை த என்சைம். அந்த இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு காரணம்னா வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம் தான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சலைவரி அமைலேஸ் ஆக்டிவிட்டி இஸ் இன்க்ரீஸ்ட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரைட் அயான். இப்போ வந்து நம்ம சாப்பிட்றோன்னு சொன்னோம் இல்லையா, சலைவரி கிளாண்ட் சொல்லுவோம். அமைலேஸ் ஸ்டார்ச்சை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் அமைலேஸுங்கிற என்சைம். அந்த அமைலேஸுங்கிற என்சைமோடைய ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணணுன்னா வித் ஹெல்ப் ஆஃப் வந்து அயான்ஸ், அந்த அயனுக்கு பேர் தான் குளோரைட் அயான் அப்படின்னு பேர்.
இந்த இன்ஆர்கானிக் அயான்ஸ் இல்லாமல் அந்த சலைவரி கிளாண்ட் சலைவரி அமைலேஸுடைய ரேட்டை வந்து என்ன பண்ணால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, இருந்தால் தான் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இது இன்ஆர்கானிக் அயான்ஸ். 2 more question. நெக்ஸ்ட்டு ப்ரோஸ்டட்டிக் குரூப். இந்த ப்ரோஸ்டட்டிக் குரூப் ஆர் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் தட் அசிஸ்டன்ட், இது வந்து சப்ஸ்டியூட் மாதிரி அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. அசிஸ்டன்ட் இஸ் கேட்டலைஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் என்சைம். அந்த என்சைம் வந்து இவர் அசிஸ்டாக இருந்து கரெக்டாக ரியாக்ட் பண்ண வைக்கிறார். அந்த என்சைம் யாருன்னு பார்த்தா ஃப்ளேவிங் அடினைன் டைநியூக்ளியோடைட்ஸ் FADன்னு சொல்லுவோம். கண்டெயின் ரிபோஃப்ளவின் விட்டமின் B2. விட்டமின் B2வில் அதில் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு ஃப்ளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைட்ஸ் இருக்காங்க. அவங்க தான் என்சைம் சேர்ந்து கரெக்டாக ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விச் இஸ் டு அக்செப்ட் ஹைட்ரஜன். அப்படி எப்படி நடக்குதுன்னா அந்த என்சைம்ஸும் இவங்கெல்லாம் சேரும்போது அவங்களுக்கு என்ன, அந்த என்சைமில் யார் இவங்க என்ன தர போகிறாங்கன்னா ஹைட்ரஜன் வந்து என்சைம்ஸ்லேருந்து இந்த காம்பவுண்ட்ஸுக்கு கிடச்சிருது. சரியா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஹைட்ரஜனை கொடுக்குறாங்க. என்சைம்ஸ் வந்து ஹைட்ரஜன் டொனேட் பண்ணுது, டோனார்னு சொல்லுவோம். ஹீம் இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா ஹீம் இரும்பில் இருக்கு இல்லையா, அயானில். ஹீம் இஸ் ஏ அயான் கண்டெய்னிங் ப்ரோஸ்டட்டிக் குரூப். இது வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸாக இருக்குது வித் அன் அயான் ஆட்டம் அட் இஸ் சென்டர். ஆனால் எங்கே இருக்குன்னா அந்த அயான் ஆட்டம் வந்து சென்டரில் தான் இருக்குது. சரிங்களா, அப்படி சொல்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்சைம்ஸ் தான் காரணம் சொல்கிறோம். அடுத்தது கோ என்சைம்ஸ். The coenzymes are organic compounds which act as cofactor. Coenzyme is one of the important cofactor but do not remain attached to the enzyme. என்ன சொல்லியிருக்காங்க, அட்டாச் ஆகாது, என்சைமோடைய ஜாயிண்ட் ஆகாது, பட் இருந்தாலும் இது கோஃபேக்டர். Coenzymes are organic compounds which act as cofactor ஒர்க் பண்ணுது, but do not remain attached to the enzyme. enzyme அட்டாச் ஆகாது. The essential chemical components of many coenzyme. இதுக்கு தேவையான காம்பவுண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர் விட்டமின்ஸ் தான் இருக்குது. எல்லாமே விட்டமின்ஸ் தான். எக்ஸாம்பிள் வந்து NAD நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட்னு சொல்லுவாங்க ஃபுல் ஃபார்ம். அதே மாதிரி NADP அப்படின்னா நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட் பாஸ்பேட்னு சொல்லுவோம். கோஎன்சைம்ஸ் A, அந்த கோஎன்சைம் பார்த்தீங்கன்னா இந்த கோஎன்சைம் A இஸ் டிரைவ்டு ஃப்ரம் எங்கன்னா விட்டமின்லேருந்து டிரைவ் ஆகுது. விட்டமின் B5 அந்த ஆல்சோ நோன் அஸ் பேந்தோடெனிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. பேந்தோடெனிக் ஆசிட்ஸ் அதுலேருந்து கோஎன்சைம் ஏங்கிறது கிடைக்கிது. ஒரு ATP உங்களுக்கே தெரியும், அடினோசின் ட்ரைபாஸ்பேட்னு சொல்லலாம், இல்லை அடினைன் ட்ரைபாஸ்பேட்னு சொல்லலாம். எத்தனை பாஸ்பேட்னா 3 பாஸ்பேட் இருக்குது. இவங்க எல்லாமே யாருன்னு பார்த்தா இவங்க எல்லாமே கோஎன்சைம்ஸ் இவங்கெல்லாம். சரிங்களா, இந்த டயக்ராம் பாருங்கள். ஹோலோ என்சைம் சொன்னோம். அந்த என்சைம் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு அந்த நான் ப்ரோட்டீன் காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இந்த இடத்துல. அதே போல் அப்போ என்சைம் சொன்னோம் இல்லையா. அப்புறம் கோ என்சைம் இப்போ தான் பார்த்து முடித்தோம். கோ என்சைம் சொன்னோம். இந்த விட்டமின் B5 இருக்குது, விட்டமின் B2 இருக்குது, ஹீம்னு சொல்லலாம், அதெல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது சொன்னோம். இங்கே கோஃபேக்டர்ஸ் இவர் இருக்கார். கோஃபேக்டர்ஸில் நம்ம சொல்லியிருந்த கோஃபேக்டர்ஸ் NAD+, ATP, கோஎன்சைம் எல்லாம் அவங்களா இருக்காங்க. இந்த இடத்துல தான் என்ன இருக்குன்னா ஆக்ஷன்ஸ் நடக்கும். இங்கே தான் யார் உட்கார போகிறாங்க, அந்த சப்ஸ்டியூட் அது வந்து உட்காந்துட்டு இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த கோஃபேக்டரு, கோஎன்சைம்ஸு, அப்போ என்சைம்ஸு, ஹோலோ என்சைம் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த ஒட்டுமொத்த அமைப்புக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஹோலோ என்சைம் சொல்லுவாங்க. மெயினாக தெரிஞ்சுக்கணும். முழு நொதி ஹோல் என்சைம்ஸ் இஸ் கால்டு ஹோலோ என்சைம் சொல்லுவோம். சரிங்களா, அதில் ஒரு பாட்டு தான் அப்போ என்சைம், கோஎன்சைம், கோஃபேக்டர்லாம். சரிங்களா, இப்படி கூட சொல்லலாம். ஹோலோ என்சைம்ஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், அப்போ என்சைம் ப்ளஸ் கோஎன்சைம் கூட சொல்லலாம். இந்த டயக்ராம் வந்து 3 மார்க்ஸ்லேயே 2 மார்க்ஸ்லேயே வரும். அடுத்தது ரைபோசைம். ரைபோசைம்ங்கிறது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் என்சைம்ஸ் இஸ் பவுண்ட் இன் ரைபோசோம். ரைபோசோம்ங்கிற ஆர்கனில் இருக்கக்கூடிய ஒரு என்சைம் பேர் ரைபோசைம். இது வந்து ப்ரோட்டீனா நான் ப்ரோட்டீன் என்சைம். ரைபோசைம் ஆல்சோ கால்டு as catalytic RNA பேர், ஆக்ஷன் RNAன்னு சொல்லுவாங்க. catalytic RNA is a ribonucleic acid. RNA ribonucleic acid that as an enzyme. RNAலேருந்து இந்த என்சைம் ஆக்ட் பண்ணுறதுல இதுக்கு பேர் ரிபோ என்சைம் பேர். இட் இஸ் பவுண்ட் இன் எங்கே இருக்குது, ரைபோசோமில் இருக்கக்கூடிய என்சைம் தான் ரிபோ என்சைம்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா டீலோமரேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்குது. டீலோமரேஸ் குரோமோசோமுடைய ஒன் ஆஃப் த எண்டு. அந்த எண்டுக்கு பேர் டீலோமியர்னு சொல்லுவோம். அங்கே இருக்கக்கூடிய என்சைம் பேர் டீலோமரேஸ்ன்னு சொல்கிறாங்க. டிஎன்ஏக்குள்ளே தான், இல்லை ஆர்என்ஏ சொல்கிறாங்க. டீலோமரேஸ் இஸ் ஏ ரிபோநியூக்ளிக் ப்ரோட்டீன்ஸ். இந்த டீலோமியர் ப்ரொடெக்ட் த எண்ட் ஆஃப் த குரோமோசோம். இந்த மெயின் பாயிண்ட். டீலோமியர் என்ன பண்ணுன்னா
இந்த ப்ரொடெக்ட் த எண்ட் ஆஃப் த குரோமோசோம் ஃப்ரம் டேமேஜ் இந்த குரோமோசோம் எண்டை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த டீலோமர் இஸ் ஏ ரிபோ நியூக்ளியோ ப்ரோட்டீன் ஆல்சோ கால்ட் அஸ் டெர்மினல் டிரான்ஸ்பிரேஷன் பேர். இதுக்கு பேர் ஆல்சோ கால்ட் அஸ் டெர்மினல் டிரான்ஸ்பிரேஸ். இது 2 மார்க் கொஷின். சரிங்களா, டெர்மினல் டிரான்ஸ்பிரேஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் என்சைம். என்சைமை கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 6 டைப்பாக கிளாஸிஃபிகேஷன் இருக்காங்க என்சைம்ஸு. என்சைம்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 6 குரூப் பேஸ்ட் ஆன் தர் மோட் ஆஃப் ஆக்ஷன். அது எப்படி ஆக்ஷன் பண்ணுதோ செயல்படுதோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு 6 டைப். ஃபஸ்ட் டைப் வந்து ஆக்சிடோ ரிடக்டேஸ். நம்ம ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் சொல்லுவோம். அடிஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லுவோம். அதே மாதிரி அடிஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லுவோம். ரிடக்ஷன் சொல்லுவோம். அது மாதிரி ரெண்டுக்கு சேர்ந்து ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன்னாவே ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஏங்கிறது யாருன்னா டோனர், பிங்கிறது யாருன்னா ரெசிபியன்ஸ் அர்த்தம். சரிங்களா, அதான் ஏ ரிடக்டன், பி வந்து ஆக்சிடேஸ். அதனால் ஏ வந்து ஆக்சிடேஷன் நடக்குது, பியில் வந்து ரிடக்ஷன் நடக்குது. என்ன ரிலீஸ் ஆகுதுன்னா டீஹைட்ரோஜனஸ். ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகுதுன்னா வெளியே போகுது. சரிங்களா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆக்சிடோ ரிடக்டேஸ் அப்படிங்கிற என்சைம் எப்படி ஆக்ட் பண்ணுன்னு பாருங்கள். பைருவேட் அப்படிங்கிற காம்பவுண்டு அதோட யார் வந்து சேர்றாங்கன்னு பார்த்தா NADH2, அதான் NADH + H+ சொல்லுங்கள், அது NADHன்னு சொல்லலாம். இதுவும் கம்பைன் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த லாக்டேஸ் டீஹைட்ரோஜனேஸ், ஹைட்ரஜன் வந்து வெளியே போக போகுது. சரிங்களா, லாக்டேஸ் இந்த ஹைட்ரஜன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா யார் எடுத்துட்டாங்க, இந்த காம்பவுண்ட் எடுத்துட்டாங்க. மீதி என்ன ரிலீஸ் வந்திருக்கு, NADH2ங்கிறது NADH A+ மாறிடுச்சு. சரி, லாக்டேட் டீஹைட்ரோஜனேஸ்ன்னு சொல்கிறோம். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இல்லை பாருங்கள், இங்கே இந்த பாயிண்ட்டை பாருங்கள், இங்கே தெரியும் CH, இங்கே OH. ஹைட்ரஜன்ஸ் என்ன பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. மீதி என்னாச்சுன்னா NAD+ மட்டும்தான் வெளியே போயிருக்கு. இது ஃபஸ்ட்டு கிளாஸ். செகண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன் இருக்கும். அதில் டிரான்ஸ்பிரேஷன் ஒன் ஆஃப் த மாலிகுல்ஸ் இல்லையா, ஒன் ஆஃப் த மாலிகுல் டிரான்ஸ்ஃபர் டு அனதர் மாலிகுல்ஸ். ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் என்னாங்கன்னா இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. தான் டிரான்ஸ்பிரேஸ்ன்னு சொல்ல போகிறோம். இங்கே பார்த்தா அஸ்பார்டேட், இதுக்கு வேறு அஸ்பார்டேட், இது ஆல்ஃபா கீட்டோ குல்ட்ரேட். இது வேறு காம்பவுண்ட், இது வேறு காம்பவுண்ட். சரிங்களா, இந்த காம்பவுண்ட் என்னென்னா 3வது கார்பனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு NH3 அமோனியா இருக்குது. அது எங்கேருந்து எங்கே போக போகுதுன்னா இங்கேருந்து இங்கே போக போகுது, இந்த காம்பவுண்ட்ஸ்க்கு போக போகுது. இந்த அஸ்பார்டேட் அமினோ டிரான்ஸ்பிரேஸ். இங்கே என்ன டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அமினோ ஆசிட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. சரி, ஒரு காம்பவுண்ட் இந்த காம்பவுண்ட்லேருந்து இந்த காம்பவுண்டுக்கு அமினோஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுதான் என்ன மாறிச்சு, அஸ்பார்டேட் என்ன மாறிச்சு, ஆக்ஸ்லோ அசிட்டேட். ஏன்னா அமோனியாவை கொடுத்துட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய அமோனியாவை என்ன பண்ணிட்டா கொடுத்துருச்சு. இவங்க என்ன ஆல்ஃபா கீட்டோ குல்ட்ரேட் என்ன மாறிருக்கு, நம்மளுக்கு குல்டாமினேட்ஸ் அப்படின்னு மாறிடுச்சு. 2 பேர் சேர்ந்து கமோனியா ஆக்ஸ்லோ அசிட்டேட்டும் குல்டாமினேட்டும் மாவாக இருக்குது. இங்கிருந்து நம்மளுக்கு அமோனியா எங்கே போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுச்சு, இந்த கார்பனுக்கு வந்துடுச்சு. இதில் இருந்து பாருங்கள், இதில் எல்லாம் இருந்துச்சு, இங்கே வந்துடுச்சு. என்ன மாறி இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் வந்து மாறி இருக்கு. நெக்ஸ்ட்டு ஹைட்ரோலைசிஸ் மூலிமா என்னென்னா ஹைட்ரோலைசிஸ் பிரேக் டவுன் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் உள்ளே வந்துட்டு ஒரு காம்பவுண்டுக்கு இந்த வாட்டர் மாலிகுல் உள்ள பார்த்திங்களா இப்படி இருக்குது. காம்பவுண்டு அசிட்டைல் குளோரின் இருக்குது. அதோட வாட்டர் வந்து சேர்ந்து நம்மளுக்கு என்ன மாறி இருக்குன்னு பார்த்தா நம்மளுக்கு இங்கே வந்து உடையுது. இப்படி உடஞ்சிட்டு வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து H வந்துருக்கு இல்லையா, ஹைட்ரஜன்ஸ் வந்து கூட சேரப்போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அசிட்டேட்டாக ஃபார்ம் ஆகுது, குளோரினாக பிரியுது. அந்த ஓவும் அந்த CH2 வந்து கண்டு உடஞ்சிடுச்சு. அது காரணம்னா வாட்டர் மாலிகுல்ஸ் உள்ளே வந்து அந்த ரியாக்ஷன் வந்து லைசிஸ்னால் பிரேக் டவுன் பண்ணிவிட்டு ஒரு ப்ராடக்டை 2 ப்ராடக்டாக மாற்றி விட்டுருச்சு. இது ஹைட்ரோலைசிஸ். அது ஃபோர்த்து வந்து லையேஸ்ன்னு இருக்குது. லையேஸ்னால் வாட்டரை சேர்க்காமே நம்ம பிரேக் டவுன் ஆகுது. வித்தவுட் வாட்டர் மாலிகுல்ஸ் பட் பிரேக் டவுன் த காம்பவுண்ட்ஸ். இங்கே பாருங்கள், லையேஸ் சொல்லியிருக்கோம், இங்கே வாட்டர் வந்திருக்கு. லையேசிஸ் COO CH2 COன்னு இருக்கு இல்லையா, சிஸ் அக்வானிட்டிஸ் பாருங்கள். இங்கே என்ன வாட்டர் வந்து சேர்ந்துட்டு நம்மளுக்கு என்ன ரியாக்ஷன் எடுத்திருக்கு, ஐசோசிட்ரேட்டாக மாவாக இருக்குது. அக்வானிட்டிஸ்ங்கிற என்சைம் ஆக்ட் பண்ணி ஐசோசிட்ரேட்ஸ். இப்போ எங்கே போயிருக்க வாட்டர் மாலிகுல்ஸ் எங்கே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து இந்த 3rd கார்பனுக்கு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. இது லையேஸ் அப்படிங்கிறது நினச்சேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசோமரேஸ். ஐசோன்னா எடுத்தோம் சேம், குளுக்கோஸு ஃப்ரக்டோஸாக மாறும். 2 காம்பவுண்டும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும். அதான் D-குளுக்கோஸ் 6-பாஸ்பேட், இங்கே D-ஃப்ரக்டோஸ் 6. 2 ஒன்று தான். இது குளுக்கோஸு, இது ஃப்ரக்டோஸ். அதனால் என்ன, இந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஆகுது, மாறுது. அந்த காரணம் பாஸ்போ எக்ஸோ ஐசோமரேஸுங்கிற என்சைம் ஐசோமரேஸ். லைகேஸ் சொன்னோம். லைகேஸ்னால் என்ன அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா
ஒரு ப்ராடக்ட்டு இன்னொரு ப்ராடக்ட் மாறுது வித் த ஹெல்ப் ஆஃப் ஏடிபி எனர்ஜி. ஏடிபி எல் டைரோசின் டிஆர்என்ஏல இருக்குது. இந்த ஏடிபி வந்து சேர்ந்து என்னாச்சுன்னா எல் டைரோசின் தனியாக மாறுது. டிஆர்என்ஏயும் எல் டைரோசினும் ஒன்றா சேர்ந்துட்டு அந்த அடினோசின் ட்ரைபாஸ்பேட் வந்து ரெண்டாக உடஞ்சி அடினோசின் டைபாஸ்பேட்டாகவும் தனியாக ஒரு பாஸ்பேட்டாகவும் மாறுது. இதுதான் கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் என்சைம்ஸ். இதை பற்றிலாம் சொல்லிட்டோம், கொஞ்சம் பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபரேஷனாக ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் டு அப்புறம் 1 molecules to 1 molecules. ஒரு மாலிகுல்ஸ் இங்கேருந்து என்ன ஏபி இருக்குது, சி இருக்குது, இங்கேருந்து எங்கே போகிறது, சிக்கு போகிறது, பி தனியாக பிரிஞ்சது. சரியா? அந்த மாதிரி ட்ரான்ஸ் அமைனஸ் பாஸ்போ டிரான்ஸ்பிரேஷன். ட்ரான்ஸ் அமினேஷனா அமினோஸ் வந்து ஒரு மாலிகுலேருந்து ஒரு மாலிகுல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பாஸ்போ டிரான்ஸ்பிரேஷனா பாஸ்பேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இது செகண்ட் சொல்லிட்டோம். தேர்ட் ஹைட்ரோலிசிஸ்னா வாட்டர் முடியும். ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் சப்ஸ்டிரேட் பை அடிஷன்ஸ் ஆஃப் வாட்டர். வாட்டர் வந்து சேர்ந்து என்னென்னா உடஞ்சி என்னென்னா இங்கே ஒரு ஹச்சோ இங்கே ஒரு ஹச்சோ மாறிடும். இதுக்கு பேர் டைஜஸ்டிவ் என்சைம் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஐசோமரேஸ்னா சேம் கண்ட்ரோல் த கன்வர்ஷன் ஆஃப் ஒன் ஐசோமரேஸ் டு அனதர் தி டிரான்ஸ்ஃபரிங் எ குரூப் ஆஃப் ஆட்டம் ஃப்ரம் 1 molecule to another. ஆட்டம் வந்து ஒரு மாலிகுல் ஒரு மாலிகுல் போகுது. ஏபிசி யார் வராங்கன்னா சென்ட்ரல் யார் வந்துட்டாங்க, சி வந்துட்டாங்க. ஐசோமரேஸ் பண்ணுது, ஏவையும் பியும் ஐசோமரேஸ் பண்ணுது. இதுக்கு பேர் ஐசோமரேஸ்ங்கிற என்சைம். நெக்ஸ்ட்டு லையேசஸ் பிரேக் கெமிக்கல் பாண்ட் வித்தவுட் அடிஷன்ஸ் ஆஃப் வாட்டர். இந்த பாண்ட் வந்து பிரேக் டவுன் ஆகுது, வாட்டர் வரல பாருங்கள், இந்த சார்ஜஸ் வந்து மாறிடுச்சு. டீகார்பனேஷனேஸ் கார்பன் ரிலீஸ் ஆனது தான் காரணம். டீகார்பாக்சிலேஸ். லைகேஸ் ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் நியூ கெமிக்கல் பாண்ட் யூஸிங் ஏடிபி ஆஸ் எ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஒரு புதுசாக ஒரு பாண்ட் வரப்போகுது. ஏ ப்ளஸ் பி இருக்குது, இங்கே என்னாச்சு ஏ மைனஸ் ஒரு பாண்ட் வந்துருச்சு. ஏடிபி உடஞ்சிச்சு, இங்கே சேர்ந்து உடஞ்சி என்னாச்சுன்னா அடினின் டைபாஸ்பேட்டும் பாஸ்பேட்டும் மாறிச்சு. இது காரணம் டிஎன்ஏ லைகேஸ் தான் காரணம் சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் நான் பார்க்கணும் யூசஸ் ஆஃப் என்சைம். என்சைமோட யூசஸ் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா பேஸ்லெஸ், எல்லாமே பேக்டீரியிலேருந்து எடுக்கிறாங்க. பேஸ்லெஸ் பாக்டீரியா, இது வந்து ஃபங்கஸ், இதுவும் ஃபங்கஸ்ன்னு எடுக்கிறோம். பாக்டீரியல் புரோட்டியேஸ் அப்படிங்கிற என்சைம் பேஸ்லெஸ்ங்கிற பாக்டீரியிலேருந்து எடுக்கிறாங்க. பயாலஜிக்கல் டிடர்ஜென்ட்ஸாக யூஸ் ஆகுது. இது வந்து நமக்கு டிடர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம்லே வீட்டில், அதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. அதேமாதிரி பாக்டீரியல் குளுக்கோஸ் ஐசோமரேஸ் பேஸ்லெஸ் பாக்டீரியிலேருந்து எடுக்கிறாங்க. ஃப்ரக்டோஸ் ஸ்ரப் மேனுஃபேக்சர்ஸ் ஸ்ரப் நம்மளுக்கு இந்த இரும்புலாம் இருக்குல்லையே அந்த மாதிரி ஸ்ரப் ரெடி பண்ணுறாங்க கலரிங்கோட, வித் கலரிங் ஏஜென்ட்டோட. ஃபங்கல் லாக்டஸ் குலை வெரோமைசிஸ் அப்படின்னு பேர். பிரேக்கிங் டவுன் ஆஃப் லாக்டோஸ் டு குளுக்கோஸ் அண்ட் கலாக்டோஸ். லாக்டோஸும் ரெண்டாக உடைக்குது, உடைச்சி என்னன்னா ஒன்று குளுக்கோஸாகவும் இன்னொன்று கலாக்டோஸாகவும் பண்ணிவிடும். அதான் ஃபங்கல் லாக்டேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ். நெக்ஸ்ட்டு அமைலேஸ்ங்கிற என்சைம் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா ஃபங்கஸ்லேருந்து எடுக்கிற. அந்த ஃபங்கஸ் பேர் ஆஸ்பர்ஜில்லஸ். ரிமூவல் ஆஃப் ஸ்டார்ச் இன் ஓவன் கிளாத் ப்ரொடெக்ஷன். என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு துணி நெய்கிறாங்க இல்லையா, இந்த கஞ்சி வேஸ்ட் கஞ்சி, ஸோ அதுலேருந்து என்னென்னா அந்த ஸ்டார்ச்சை வந்து ரிமூவ் பண்ணும். ஆஸ்பர்ஜில்லஸ் அமைலேஸ்ங்கிற என்சைம் வந்து ரிமூவ் பண்ணும். என்ன நெஞ்சிருக்கிறாங்க துணி, அதில் கஞ்சி போடுறோன்னு சொல்லலையே, அந்த கஞ்சி போடுறதுலேருந்து இந்த ஸ்டார்ச்சை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த அமைலேஸ்ங்கிற என்சைம் தேவைப்படுது. இது வந்து ஒரு 3 mark கொஷின், யூசஸ் ஆஃப் என்சைம்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது நியூக்ளிக் ஆசிட்ஸ். நியூக்ளிக் ஆசிட்னா ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் தான் நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட்ஸ் இஸ் அதர்வைஸ் நோன் எஸ் ஜெனட்டிக்கல் மெட்டீரியல். அது என்ன ஜெனட்டிக்கல் மெட்டீரியல்னால் ஏற்கனவே தெரியும் நம்மளுக்கு, டிஎன்ஏ ஆர்என்ஏ இதுதான் ஜெனட்டிக்கல் மெட்டீரியல். இந்த டிஎன்ஏலையும் ஜீன்ஸ் இருக்கும், ஆர்என்ஏலையும் ஜீன்ஸ் இருக்கும். இதை பற்றி நம்ம பார்க்கலாம். We know DNA and RNA are the two kind of nucleic acids. 1 more question. These were originally isolated from the cell nucleus. எங்கே டிஎன்ஏயும் ஆர்என்ஏ நம்ம ஐசோலேட் பண்ணி எடுக்கலாம், பிரித்து எடுக்கலான்னு பார்த்தா நியூக்ளியஸ்லேருந்து எடுக்க முடியும். நியூக்ளியஸ் எங்கே இருக்குது, செல்லில் இருக்கிறதுனால செல் நியூக்ளியஸ். இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஆர் present in all known cells. எல்லா செல்லையும் கண்டிப்பாக நியூக்ளிக் ஆசிட் இருக்கும். நான் டிஎன்ஏன்னு சொல்லலை, ஆர்என்ஏ சொல்லலை, நியூக்ளிக் ஆசிட் வந்து எல்லா செல்லையுமே இருக்கும். அண்டு வைரஸஸ் with special coded genetical program with detailed and specific instruction for each organism heredity. அதில் வந்து ஸ்பெஷல் கோட் இருக்கும். ஒவ்வொரு ஆர்கானிஸ்லையும் ஒவ்வொரு டிஎன்ஏலையும் சரி ஆர்என்ஏலையும் சரி ஸ்பெஷல் சீக்வன்ஸுக்கு ஸ்பெஷல் கோடிங் ஜெனட்டிக்கல் கோட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் கேரக்டர் என்னன்னா பேரண்ட்டோ ஆஃப்ஸ்பிரிங் என்னாகும் கேரி ஆகும். அதான் இன்ஹெரிட்டன்ஸ், ஹெரிடிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஹெரிடிட்டினா என்ன ஆகுது, பேரண்ட்லேருந்து நமக்கு என்ன வந்திருக்கும், ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் வந்திருக்கும் இல்லையா, அது சொல்கிறோம். அதுதான் ஜீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன் சொல்லுவோம். அதான் ஹெரிட்ரி. அதுக்கு காரணம் வந்து ஒவ்வொரு ஆர்கானிஸும் ஒவ்வொரு மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எல்லாமே என்ன கேட்டால் அந்த டிஎன்ஏவிலையோ இல்லை ஆர்என்ஏலையோ அதான் நியூக்ளிக் ஆசிட் தான் ஆயிருக்கும். ஆல் ஆர்கானிசம் மேட் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஆர் த பாலிமர்ஸ் ஆஃப் மோனோமர்ஸ் கால்டு நியூக்ளியோடைட்ஸ். ஒரே மோனோமர்னால் ஒரே மாதிரி இருக்கும் சரிங்களா. ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அதே ஸ்ட்ரக்சர் ரிப்பீட்டடாக வந்துட்டு ஒரு பாலிமர்ஸ்.
இப்போ சுகர் இருக்குன்னா சிம்பிள் சுகர்னே வரிசையாக போய்ட்டு தான் அதுக்கு என்ன சொல்லணும் பாலிமர் சொல்லுவோம். ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சொல்லுறது தான் பாலிமர்ஸ். பாலிமர்ஸ் ஆஃப் மோனோமர்னால் சிம்பிள் சுகர் நம்ம வச்சுக்கோம்பா. சரியா? நியூக்ளியோடைட்ஸ் என்ன நம்ம சொல்லியிருக்கோம், நியூக்ளியோடைட்னா என்ன சொல்லியிருக்கோம், இங்கேயும் சொல்கிறாங்க. ஈச் ஆஃப் விச் நியூக்ளியோடைட்ஸ் விச் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் நைட்ரஜன் பேசஸ். நியூக்ளியோடைட்னா நைட்ரஜன் பேசஸ் இருக்கும் ப்ளஸ் பெண்டோஸ் சுகர். இது கூட பெண்டோஸ் சுகர் 5 கார்பன் சுகர் தான் பெண்டோஸ் சுகர் ப்ளஸ் யார் இருப்பானா பாஸ்பேட் குரூப், அதான் பாஸ்பேட். இது 3 சேர்ந்ததுக்கு பிறகு என்ன பேர் நியூக்ளியோடைட் அப்படின்னு பேர். இதில் நைட்ரஜன் பேஸ் சொன்னோம். அந்த நைட்ரஜன் பேஸில் 2 டைப் இருக்குது. என்னென்ன டைப்னு பார்த்தீங்கன்னா பியூரின் ஆர் பிரிமிடின். இந்த பியூரின் கூடயோ இல்லை பியூரின் கூட யார் சேருவாங்கன்னா ரைபோஸ் சுகரும், அதே போல் ரைபோஸ் சுகர்னு சொல்கிறோம் 5 கார்பன் ரைபோஸ் சுகர் சொல்லலாம் ஆர்என்ஏல. டிஆக்சி ரைபோஸ் சுகர்னா டிஎன்ஏ இருக்கும். சரிங்களா? இந்த எய்தர் பியூரின் ஆர் பிரிமிடின் இஸ் அட்டாச் டு எய்தர் ரைபோஸ் சுகர் ஆர் டிஆக்சி ரைபோஸ் சுகர் இஸ் கால்டு நியூக்ளியோடைட். ஈஸியாக சொல்லிட்டேன் பாருங்க. நைட்ரஜன் பேசஸ் ப்ளஸ் சுகர் மாலிகுல்ஸ் இஸ் கால்டு நியூக்ளியோசைட். இது கூட பாஸ்பேட் சேர்ந்தால் நியூக்ளியோடைட். சரிங்களா? அது சொல்கிறோம். நைட்ரஜன் பேசஸ் இஸ் லிங்க்டு டு, எப்படி லிங்க் ஆகுது பாருங்கள். நைட்ரஜன் பேசஸ் இஸ் லிங்க்டு டு காம்பவுண்ட் தட் கேன் பி எய்தர் எ பியூரின் 2 ring ஆர் எ பிரிமிடின் 1 ring. பியூரின்னா 2 ring இருக்கும், பென்சின் ரிங் இல்லையா அந்த மாதிரி 2 ring ஜாயிண்டாக இருக்கும், 2 ring இருக்கும். பிரிமிடின்னா ஒன்லி 1 ring தான் அப்படி இருக்கும். சரிங்களா? அந்த 1 ring. தேர் ஆர் 2 types ஆஃப் பியூரின்ஸ். பியூரினில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அடினைன் ஏ, குவானைன் ஜி. அண்ட் ஆர் 3 types ஆஃப் பிரிமிடின்ஸ். பிரிமிடின் வந்து 3 டைப். சைட்டோசின் சி, தைமின் சொல்லுவோம் டி, இரோசில் சி. இதை பற்றி நம்ம இப்போ டயக்ராமில் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு செல் எடுத்துக்கிட்டோம். செல்லில் கண்டிப்பாக நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ்ல யார் பண்ணால் குரோமோசோம் இருக்கும். குரோமோசோம் தான் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ வந்து ஷார்ட் ஆமுக்கு பேர் பி ஆமுக்கு பேர், லாங் ஆமுக்கு கியூ ஆம்னு சொல்லுவோம். பாருங்கள், ஷார்ட்டாக இருக்கும், இது வந்து லாங்காக இருக்கும். அதை சொல்கிறோம் ஷார்ட்டு லாங்கு. இதில் இந்த குரோமேட்டிட்ஸ் இருக்கு இல்லையா, 2 குரோமேட்டிட், இந்த 2 குரோமேட்டிட் சேர்த்தது ஏன்னா சென்ட்ரோமியர். சென்ட்ரோமியர் 2 ஜாயிண்ட் 2 குரோமேட்டின்னு சொல்லுவோம். இது ஜாயின் பண்ணோம். இதுவும் சிஸ்டர். இவங்க 2 பேர்த்துக்கு இவங்க யாருன்னா நான் சிஸ்டர் குரோமேட்டிட் சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இதுக்குள்ளே யாருக்கு அந்த கோடு மாதிரி காமிச்சிருக்காங்க, அதில் என்ன டிஎன்ஏ சென்னை வெளியே காமிச்சிருக்காங்க. அதில் பாருங்கள், சைட்டோசின் இருக்குது, குவானைன் இருக்குது, அடினைன் இருக்குது, தைமன் இருக்குது. இது இல்லாமல் யாரில் இவங்க எல்லாமே நைட்ரஜன் பேசஸ் எங்கே இருப்போம்னா சென்டரில் தான் இருப்பாங்க. சென்டரில் நைட்ரஜன் பேசஸ் எப்படியும் சென்டரில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் அண்ட் பாஸ்பேட் பேக் பன் முதுகு பக்கத்தில், இவங்களுடைய முதுகு பக்கத்தில் இந்த சைடு யார் இருப்போம்னா சுகர் இருக்கும், இங்கே வந்து பாஸ்பேட் குரூப் இருக்கும். சரிங்களா? அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நியூக்ளியோடைட்ஸும் என்ன பண்ணால் நியூக்ளியோடைட்ஸ் இஸ் அதர்வைஸ் ஜீன் அப்படின்னு பேர். நியூக்ளியோடைட்ஸ் என்ன சொல்கிறோம், நியூக்ளியோசைடு இல்லை, நியூக்ளியோடைட்ஸ் தான் நம்ம ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதனுடைய கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்கள் இப்படி இருக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரிமிடின்னு சொல்லுவோம். பிரிமிடினா எத்தனை ரிங் சொன்னாங்கன்னா ஒன்லி 1 ring சொன்னாங்க. அதனால தான் ஒவ்வொரு ரிங் காமிச்சிருக்கோம் பிரிமிடின். இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய பிரிமிடின் ஸ்ட்ரக்சர். எத்தனை கார்பன் இருக்குன்னா 6 கார்பன் இருக்குது. சரிங்களா? 6 பொசிஷன் 1 2 3 இருக்குது. இங்கே அதில் எத்தனை டைப் சொன்னோம், பிரிமிடினில் எத்தனை டைப் சொன்னோம், பிரிமிடின் ஹேவ் 3 important டைப்ஸ் சொன்னோம். ஒன்று வந்து சைட்டோசின், இன்னொன்று யூரோசில், இன்னொன்று தைமின். இப்போ தைமினும் சைட்டோசின் இருந்துச்சுன்னா அது டிஎன்ஏ, அதே தைமினுக்கு பதிலாக யூரோசில் இருந்துச்சுன்னா அது ஆர்என்ஏ. சரிங்களா? தைமின் பிளேஸில் யூரோசில் இருந்தால் ஆர்என்ஏ, அதே யூரோசில் பிளேஸில் தைமின் இருந்துச்சுன்னா அது பேர் டிஎன்ஏ சொல்லுவோம். சரிங்களா? மொத்தம் 4 தான் இருக்கும், 5 இருக்காது எப்பயுமே. இந்த ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா டிஎன்ஏ, இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா ஆர்என்ஏ அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதை சொல்ல போகிறோம். இப்போ பாருங்க கவனிங்க. இப்போ பிரிமிடின்கிற நார்மல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த சைட்டோசின் என்ன டிஃப்ரெண்ட்னா இந்த இதில் இந்த கார்பனில் 4th கார்பனில் NH2ங்கிறது இருக்கிறது தான் காரணம். இதே மாதிரி யூரோசில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஏற்கனவே இங்கே ஒரு இருக்குது, இங்கே ஒரு குரூப் இருக்குது பாருங்கள். சரிங்களா? அந்த குரூப் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தைமிடினில் என்னென்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா என்ன வந்திருக்குன்னா 5th கார்பன் பொசிஷனில் வந்து CH3 வந்திருக்கு. இந்த நேச்சர் தான் மாறிட்டுருக்கு. இது வந்து ஃபுல்லாகவே பிரிமிடின். நெக்ஸ்ட்டு பியூரின் பார்த்தீங்கன்னா 2 ring சொல்லியிருக்கோம், 2 ring இருக்குது நார்மலாக. மொத்தம் 9 கொஸ்டின் சொல்லியிருக்கோம், 7 8 9 சொல்லியிருக்கோம். இங்கே அடினைனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அடினைனில் இந்த 6th கார்பனில் பார்த்தீங்கன்னா NH2 இருக்கும். அதே இங்கே பார்த்தீங்கன்னா குவானைனில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 2nd கார்பனில் H2N இருக்குது. இதுதான் டிஃப்ரென்ஸ். சரி, தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் டிஃப்ரென்சஸ் இருக்கக்கூடியது. இப்போ டிஎன்ஏ பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்.
A characteristic features that differentiate DNA from RNA. இப்போ டிஎன்ஏவுக்கும் ஆர்என்ஏக்கும் எந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்க போகுதுன்னு பார்க்குறோம் கேரக்டர்ஸில். The differentiate DNA from RNA is that DNA contain nitrogen bases such as DNA என்ன இருக்கும், நைட்ரஜன் பேஸ் ரெண்டு டைப் சொன்னோம். ஒன்று வந்து பியூரின், இன்னொன்று பிரிமிடின். பியூரின்னா யாருன்னு பாருங்கள், பிரிமிடின்னா யாருன்னு பாருங்கள். பியூரின்னா அடினைனும் குவானைன் இருந்தால் பியூரின், அதேமாதிரி சைட்டோசின் தைமின் இருந்தால் பிரிமிடின்ஸ். இவங்க 4 பேரும் கண்டிப்பாக எங்கே இருப்பாங்கன்னா டிஎன்ஏல இருப்பாங்க. இவங்க 4 பேர்த்துக்கும் பேர் தான் நைட்ரஜனஸ் பேசஸ் அப்படின்னு பேர். சரிங்களா? The DNA contain nitrogen bases such as adenine A, guanine G, தைமின் T, அது எங்கே இருக்குன்னா 5-மெத்தில் யூரோசின் சொல்கிறாங்க. அண்டு சைட்டோசின் 5th கார்பனில் மெத்தில் குரூப் இருக்கும், அதை சொல்கிறாங்க. சைட்டோசின் இது 4 இருக்கும். அண்டு ஆர்என்ஏ இருந்துச்சுன்னா கண்டெயின் நைட்ரஜன் பேசஸ் சச்சஸ் அடினைன் குவானைன் என்ன மாறுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைட்டோசின் இருக்குது. அண்டு யூரோசில் தைமின்ல யார் வந்துட்டாங்க, யூரோசில். அதான் இந்த இடத்துல பாயிண்ட். தைமின் பதிலாக இன்ஸ்டண்ட்டாக யாருக்காங்க, யூரோசில் இருந்தால் அது ஆர்என்ஏ. The nitrogen basis is covalently bonded to sugar ribose in RNA and to deoxyribose sugar. அது என்ன பண்ணால் இன் டிஎன்ஏ. இதை சொல்கிறீங்க. இப்போ நைட்ரஜன் பேசஸ் இருக்குது, இது கூட சுகர் வந்து பைண்ட் ஆகுது. இந்த பாண்டுக்கு என்ன பண்ணால் கோவலண்ட் பாண்ட். இதான் பாயிண்ட். இந்த கார்பன் வந்து ஆர்என்ஏ வந்துச்சு அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கே சுகர் வந்து 5 கார்பன் சுகர் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா 5 கார்பன் ரைபோஸ் சுகராக இருந்துச்சுன்னா ஆர்என்ஏ. அதே 5 கார்பன் டிஆக்சிரிபோஸ் சுகர் இருந்துச்சுன்னா டிஎன்ஏ. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த ரைபோஸ் வித் 1 ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் ரிமூவ் ஃப்ரம் C2. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஆக்சிரைபோஸ் சுகரில் செகண்ட் கார்பன் வந்து என்னதுன்னா ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் வெளியே போயிடுது. ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை, இந்த ரைபோஸ் சுகரில் கிடையாது. இந்த தேசம் சரிங்களா? அடுத்தது இந்த பாஸ்பேட் குரூப் இஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் PO4 சொல்கிறோம் இல்லையா, இஸ் பாஸ்பரிக் ஆசிட். எங்கேருந்து வந்துச்சு இந்த பாஸ்பேட் குரூப், எங்கே வந்துச்சுன்னா இந்த PO4 ஃப்ரம் பாஸ்பரிக் ஆசிட். பாஸ்பரிக் ஆசிட்லேருந்து என்ன உங்களுக்கு பாஸ்பேட் குரூப் வந்திருக்கு. அண்டு ஃபார்ம் ஏ பாஸ்போ டைஎஸ்டர் லிங்கேஜ் வித் சுகர் மாலிகுல்ஸ். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். வந்ததில் நைட்ரஜன் பேசஸ் சொன்னோம், இது வந்து பைண்ட் ஆகுது. இங்கே சுகர் இருக்குன்னு சொன்னோம். இந்த சுகர் டிஆக்சி ரைபோஸ் சுகராக இருக்கலாம், இல்லை ரைபோஸ் சுகராக இருக்கலாம். டிஆக்சி ரிபோஸ் சுகர் இருந்தால் டிஎன்ஏ, வெறும் ரிபோஸ் சுகராக இருந்தால் ஆர்என்ஏ. ரெண்டுமே 5 கார்பன் தான். இதையும் பைண்ட் பண்ணுற இந்த பாண்டுக்கு என்ன பேர் சொன்னோம், கோவேலண்ட் பாண்டுன்னு சொன்னோம். அடுத்தது இந்த சுகரையும் இந்த பாஸ்பேட்டையும் கனெக்ட் பண்ணுற பாண்டுக்கு பேர் பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட். ஒன் மார்க் கொஸ்டின். பாஸ்பேட்டையும் அந்த பாஸ்பாரிக் குரூப்பையும் அதில் பாஸ்பேட் குரூப்பையும் அந்த வந்து சுகர் குரூப்பையும் பைண்ட் பண்ணுற பாண்டுக்கு என்ன பண்ணால் பாஸ்போ டைஎஸ்டர் பாண்டுன்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் டைநியூக்ளியோடைட் அண்ட் பாலிநியூக்ளியோடைட்ஸ். டைநியூக்ளியோடைட்ஸ் ஒரு நியூக்ளியோடைட்ஸ்னால் யாராக இருக்கணும், நைட்ரஜன் பேஸஸும் ஒரு சுகரு ஒரு பாஸ்பேட் இருந்தால் ஒரு நியூக்ளியோடைட்ஸ். சரியா? இதே மாதிரி இதுக்கு மேலே யார் இருப்பாங்க, இந்த இடத்துல யார் இருப்பாங்க, பாஸ்பேட் குரூப் இருக்கும், இங்கே சுகர் இருக்கும், இங்கே நைட்ரஜன் பேஸஸ் இருக்கும் இல்லையா? இப்போ இப்படி இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர்லேயே இதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா டைநியூக்ளியோடைட்ஸ்னு பேர். இதே மாதிரி செயினாக வரிசையை தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தால் அது பேர் பாலிநியூக்ளியோடைட்ஸ். இந்த பக்கம் மட்டும் இல்லை, இந்த பக்கமும் இருக்கும். இதே மாதிரி நைட்ரஜன் பேஸஸ் சுகரு பாஸ்பேட், இதே மாதிரி நைட்ரஜன் பேஸ் சுகர் ப்ளஸ் பாஸ்பேட் நிறையா வந்துட்டு இப்படி செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். இது ஒரு ஹெலிக், இது ஒரு ஹெலிக், இது ஒரு ஸ்டாண்டு, இது ஒரு ஸ்டாண்டு. சரிங்களா? அந்த மாதிரி சொல்ல போகிறோம். ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண டயக்ராம் இருக்குது, பார்த்துடலாம். 2 நியூக்ளியோடைட்ஸ் ஜாயின் டு ஃபார்ம் டைநியூக்ளியோடைட்ஸ். ஒரு நியூக்ளியோடைட்ஸ் தான் நியூக்ளியோடைட்ஸ் சொல்கிறோம், 2 பேர் இருந்தால் டைநியூக்ளியோடைட்ஸ். They are linked through 5' phosphodiester linkage by condensation between phosphate group of one with the sugar of others. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியோடைட்ஸ்லேயும் இன்னொரு நியூக்ளியோடைட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு நியூக்ளியோடைட்ஸில் 5' இருக்கும், இன்னொரு நியூக்ளியோடைட்ஸில் 3' இருக்கும். அந்த 5' ஒருத்தர் இருப்பாங்க, 3' ஒருத்தர் இருப்பாங்க. சரிங்களா? அவங்க 2 பேர்னா வித்தியாசமாக இருக்கிறதுனால ஈஸியாக என்னென்னா பைண்ட் ஆயிரும். அது 2 பேர்த்தையும் பைண்ட் பண்ணுற பாண்டுக்கு பேர் பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட். டயக்ராமில் காமிச்சிடலாம். திஸ் இஸ் ரிப்பீட்டட் மெனி டைம் டு மேக் பாலிநியூக்ளியோடைட்ஸ். தொடர்ந்து ரிப்பீட்டடாக போய்ட்டு வச்சு அதுக்கு என்ன பேர் பாலிநியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ வந்து பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அண்டு ஆர்என்ஏ. கண்டிப்பாக என்ன இருக்கும், பேஸ்னால் நைட்ரஜன் பேஸ் அடினைன் இருக்கலாம், இல்லை தைமின் இருக்கலாம், இல்லை குவானைன் இருக்கலாம், இல்லை சைட்டோசின் இருக்கலாம். இதே தைமின் பதிலாக யூரோசில் இருந்தால் அது ஆர்என்ஏ இருக்குது, கண்டிப்பாக இருக்கும் நைட்ரஜன் பேஸ். அப்புறம் டிஆக்சிரைபோஸ் சுகர்னால் கண்டிப்பாக இது டிஎன்ஏ 5 கார்பன் தான்.
அதோட யார் இருக்காங்க, பாஸ்பேட் குரூப் இருக்குது. இந்த பாண்டுக்கு என்ன பேர், கோவலன்ட் பாண்டு. இந்த பாண்டுக்கு என்ன பேர், பாஸ்போ டைஎஸ்டர் பாண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க, பாஸ்போ டைஎஸ்டர். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். இந்த டயக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு டை நியூக்ளியோடைட்ஸ் பாருங்கள். டை நியூக்ளியோடைட்ஸ்னால் இங்கே பாருங்கள், நைட்ரஜன் பேசஸ் இருக்குது, இங்கே சுகர், இங்கே பாஸ்பேட்ஸ். இங்கே என்ன டேஸு, 3' to 5'. இந்த பாண்ட் என்ன பேர், பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் சொல்லியிருக்கும். சரிங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த 5'க்கும் இந்த 5'க்கும் இந்த 3'க்கும் ஜாயிண்ட் ஆகுது. யார் இருக்காங்க, பாஸ்பேட் குரூப் இருக்காங்க. இந்த பாண்டுக்கு என்ன பேர், இந்த பாண்டுக்கு பேர் பாஸ்போ டைஎஸ்டர். இவங்க ஜாயிண்ட் ஆகலை, இவங்க ஜாயிண்ட் ஆகலை. யார் ஜாயின்னா, ஒரு நியூக்ளியோடைடில் இருக்கிற பாஸ்பேட்டு இன்னொரு நியூக்ளியோடைடில் இருக்கிற சுகர் கூட தான் பைண்ட் ஆகுது. இந்த பாஸ்பேட்டும் இது ஒன் ஆஃப் த நியூக்ளியோடைட்ஸ். இந்த நியூக்ளியோடைட்ஸ் இருக்கிற சுகர் கூட தான் பைண்ட் ஆகுது. அப்போ என்னதுன்னா பாண்டு என்னதுன்னா பாஸ்போ டைஎஸ்டர் பாண்டு ஃபார்ம் ஆகுது. அதான் பாஸ்பேட் பாண்டு, பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் இஸ் ஃபார்மடு. இதே மாதிரி தொடர்ந்து இப்படி வரிசையாக இதே மாதிரி நிறைய அப்படியே ரிப்பீட்டடாக போயிட்டு இருந்துச்சுன்னா அது பாலிநியூக்ளியோடைட்ஸ் ஃபார்மேஷன் நிறைய. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இந்த இடத்துல கண்டென்ஸ் ஆகிருக்கு, சுருங்கிருச்சு. இந்த இடம் சுருங்கி ஒரு பாண்டு நியூலி ஃபார்ம்டு பாண்ட் பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் டு கனெக்ட் த 2 நியூக்ளியோடைட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட். இது புரியுது, டயக்ராம் கொடுத்துருக்கோம், நம்ம புக்கில் இல்லை, தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் நியூக்ளியோசைடுனா என்ன, நியூக்ளியோடைட்னா என்ன வித் எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நியூக்ளியோசைடுனா நியூக்ளியோசைட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் பேஸ் அண்ட் சுகர். நைட்ரஜன் பேஸஸும் சுகர் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நியூக்ளியோசைடு. அதே நியூக்ளியோடைடுனா காம்பினேஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியோசைட் அண்டு பாஸ்பாரிக் ஆசிட். ஏற்கனவே இருக்குது NS இருக்குது, இதோட யார் சேர்றாங்க, P சேர்றாங்க. இது இருந்தாவே எக்ஸ்ட்ரா P இருந்துச்சு, அது பேர் நியூக்ளியோடைட். இது 2 மார்க் கொஸ்டின் டிஃப்ரென்ஷியலில் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் அடினைனும் ரைபோஸ் சுகரும் சேர்ந்து அதுக்கு பேர் அடினோசின் அப்படின்னு பேர். அதேமாதிரி கோனைன் ரைபோஸ் சேர்ந்தால் கோனோசைன், சைட்டோசின் ரைபோஸ் சேர்ந்தால் சிஸ்டிடின், தைமின் டிஆக்சி ரைபோஸ் சேர்ந்தால் டிஆக்சி தைமிடின் அப்படின்னு பேர். சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரைபோஸ் சுகர் தான் சேர்ந்துருக்கோம், நைட்ரஜன் பேஸஸும் சுகர், நைட்ரஜன் பேஸஸ் சுகர், நைட்ரஜன் பேஸஸ் சுகர், நைட்ரஜன் பேஸஸ் சுகர் தான் சேர்ந்துருக்கு. அதே இங்கே அந்த நைட்ரஜன் பேஸஸ் சுகர் சேர்ந்துருக்காங்க இல்லையா, அது கூட பாஸ்பாரிக் ஆசிட் சேரப்போகுது. அடினோசின் ப்ளஸ் பாஸ்பாரிக் ஆசிட் அடினிக் ஆசிட், கோனோசைன் ப்ளஸ் பாஸ்பாரிக் ஆசிட் கால்டு கோனலிக் ஆசிட், சிஸ்டிடின் ப்ளஸ் பாஸ்பாரிக் ஆசிட் கால்டு சிஸ்டிலிக் ஆசிட், யூரிடின் ப்ளஸ் பாஸ்பாரிக் ஆசிட் கால்டு யூரிடிலிக் ஆசிட்னு பேர். இது ஒரு 3 மார்க் கொஸ்டினில் வரும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. இப்போ டிஎன்ஏடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டாக சிங்கிள் ஸ்டாண்டுன்னு பார்த்தா டிஎன்ஏங்கிறது ஒரு டபுள் ஸ்டாண்டு ஹெலிக்ஸு. சரிங்களா. இது யார் சொன்னாங்க, எப்படி பண்ணாங்க, எப்படி நோபல் ப்ரைஸ் கிடைச்சதுன்னு பார்க்க போகிறோம். வாட்சன் அண்ட் கிரீக் ஷேர்டு த நோபல் ப்ரைஸ் இன் த இயர் ஆஃப் 1962 ஃபார் த டிஸ்கவரி. எதை கண்டுபிடிச்சாங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ அலாங் வித் மாரிஷியஸ் வில்கின்ஸ். இவங்க 2 பேர், வாட்சன் ஒருத்தர், ஜேம்ஸ் வாட்சன், ஃப்ரான்சிஸ் கிரிக் 2 பேர், அப்புறம் மாரிஷியஸ் வில்கின்ஸ் 3 பேர் சேர்ந்து நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்க ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா. ஹூ ஹேட் ப்ரொடியூஸ்ட் த கிறிஸ்டலோகிராஃபிக் டேட்டா சப்போர்ட்டிங் மாடல். இவருடைய ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலோகிராஃபிக் டேட்டா சப்போர்ட்டிங் மாடல். கிறிஸ்டல் கிராஃபிக் ஒரு எக்ஸ்ட்ராவே ஒரு ஆர்கானிஸில் இன்ட்யூஸ் பண்ணி அந்த டிஎன்ஏவை ஒரு படிக்க மாதிரி பண்ணி அந்த மாடலில் டிஎன்ஏ ஸ்டாண்டு இப்படி தான் ஒரு மாடலாக இருக்கும் அப்படின்னு முதல் சொன்னதுன்னா மாரிஷியஸ் வில்கின்ஸ் சொன்னார். அதை நல்லா கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க கொண்டு வந்து யாருன்னா வாட்சனும் கிரைக்கும் கொண்டாங்க. இவர் ஃபண்டமெண்டல் கொடுத்தாரு, இவங்க நீட்டாக கொண்டு வந்து பக்கவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சரிங்களா. 3 பேர் சேர்ந்து நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்க. மாடல் தான் டிஎன்ஏ மாடல். சரிங்களா. ரோசலிண்ட் ஃப்ராங்க்லின் 1920-1958 had earlier produced the first clear crystallographic evidence for a helical structure. இவர் தான் ஃபஸ்ட்டு கிளியர் கிறிஸ்டோகிராஃபிக் எவிடன்ஸ் கொடுத்தாங்க ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு, டிஎன்ஏ ஸ்ட்ரக்சருக்கு. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு என்ன ஆகுன்னா அதை வந்து கொஞ்சம் உள்ள என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குது, காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்குது, நைட்ரஜன் பேஸஸ், சுகரு, பாஸ்பேட் இருக்குங்க பற்றி இவங்களாம் எக்ஸ்பிளைன் பண்ணாதனால அந்த காலகட்டத்தில் இவரை வந்து பெருசாக எடுத்துக்கவே இல்லை இவங்க சொன்னதை. சரிங்களா. அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நல்லா ஹைஃபையாக நீட்டாக கொஞ்சம் பக்காவாக கொண்டு வந்து யாருன்னு பார்த்தா ஜேம்ஸ் வாட்சன் அண்டு ஃப்ரான்சிஸ் கிரீக். அவங்க தான்
கேவெண்டிஷ் லெபார்டரி கேம்பிரிட்ஜில் இருக்குது. பில்ட் எ ஸ்கேல் மாடல் ஆஃப் டபுள் ஸ்டாண்டர்ட் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ விச் இஸ் த மோஸ்ட் ப்ரிவலன்ட் ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏ. இவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்கேல் மாடல், ஒரு மாடல் இப்படி தான் டிஎன்ஏ கிறிஸ்டலோகிராஃபிலேருந்து நம்ம பார்த்ததில் இப்படி தான் தெரிஞ்சு இந்த மாதிரி தான் கண்டிப்பாக உள்ள காம்பவுண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேல் மாடல் தான் டிஎன்ஏ மாடல் வந்து சொன்னாங்க. டபுள் ஸ்டாண்டர்ட் ஹெலிக்கல் மாடல் சொன்னாங்க. இந்த மாடல் வந்து என்ன ஃபார்ம்னா வைடாக அக்செப்ட் பண்ண மாடல். அந்த மாடல் பேர் பி ஃபார்ம் டிஎன்ஏன்னு பேர். பி ஃபார்ம் டிஎன்ஏ, பிடிஎன் பேர். 1 more question. வாட்சன் கிரேக் சொன்ன மாடல் என்னென்னு கேட்டால் பி ஃபார்ம் டிஎன்ஏ. அதுக்கப்புறம் அந்த சயின்ஸ் நிறைய மாடல் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏ ஃபார்ம், இசட் ஃபார்ம் நிறையா இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிஸ் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஃபார்ம் என்ன ஃபார்ம்னு கேட்டால் பி ஃபார்ம் டிஎன்ஏ. திஸ் இஸ் த செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. இது வந்து செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் பாருங்கன்னா இந்த வாட்சனும் கிரேக்கும் 2 பேரும் இந்த மாதிரி ஒரு நேராக வச்சுட்டு இதில் வந்து இப்படி தான் ரொட்டேட் ஆகிட்டு தான் இப்படி ஸ்பைரல் மாதிரி ரொட்டேட் ஆகிட்டு போயிட்டுருக்கும். ஒரு சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்கும், இந்த பக்கம் போகும்போது கொஞ்சம் வீங்கிட்டே இருக்க மாதிரி, அடுத்தது கொஞ்சம் வீங்கிற மாதிரி. இங்கே வந்து ஷார்ட் ஆகுது, இங்கே லாங் ஆகுது, இங்கே ஷார்ட்டு இங்கே லாங், அப்படியே மாறி போயிட்டே இருக்கும். இல்லை ஒரு பக்கம் ஷார்ட்டு ஒரு பக்கம் லாங், அப்படியே மாறி போயிட்டுருக்கும்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. டிஎன்ஏ காயில் ஆகுறதுலையே அதை சொல்கிறேன், காயில் ஆகுறது. As proposed by James Watson and Francis Crick, DNA consists of right-handed double helix. DNA வந்து ரைட் ஹேண்டடாக சுற்றும், லெஃப்ட் ஹேண்ட் சுற்றாது. ரைட் ஹேண்டட் டபுள் ஹெலிக்ஸ் வித் 2 helical polynucleotide chains that are coiled around a common axis to form right-handed V-form DNA. ஒரு காமன் ஆக்சிஸ் வச்சுட்டு இப்படி தான் காயில் சுற்றிட்டே வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டு நூல் இப்படி சுற்றிட்டு வரும். அப்படி பார்க்கும்போது எப்படி தெரியணும்னா ஸ்ட்ரக்சர் இப்படி தெரியும் நமக்கு. சரிங்களா? ஒரு பக்கம் பள்ளம் கம்மியாக இருக்க மாதிரி, இன்னொரு பக்கம் பள்ளம் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே வந்து பள்ளம் அதிகமாக இருக்கும், இங்கே வந்து பள்ளம் வந்து கம்மியாக இருக்கும். அப்படி மாதிரி ஆல்டர்னேட்டாக வந்துட்டுருக்கோம். எந்த பக்கம் சுற்றினா ரைட் ஹேண்டாக சுற்றிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவும் பாலிநியூக்ளியோடைட்ஸ் தான், இதுவும் பாலிநியூக்ளியோடைட்ஸ் தான். அது சொல்லலாம். இந்த டைப்புக்கு என்ன பேர்? பி ஃபார்ம் டிஎன்ஏன்னு பேர். The coils are held together by hydrogen bonds which occur between the complementary pairs of nitrogen bases. The sugar is called 2-carbon deoxyribose sugar. 2 frame சொல்லுவாங்க, 2 carbon. செகண்ட் கார்பன் பொசிஷன் என்ன நடக்குதுன்னா, because there is no hydroxyl at position 2. ரெண்டாவது கார்பன் பொசிஷனில் நோ ஹைட்ராக்சில், OH குரூப் இருக்காது. ரைபோஸ் சுகரில் இருக்கும், டிஆக்சி ரைபோஸ் சுகரில் OH குரூப் இருக்காது. சரிங்களா? இப்போ நம்ம சொன்னோம் நைட்ரஜன் பேஸ் நடுவில் வந்து ஃபேர் வருது, அந்த பாண்டு வந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் ஆஃப் நைட்ரஜன் பேஸ் நடுவில் பாண்டு வருது. அந்த பாண்டு என்ன பாண்டுன்னு பாருங்கன்னா, அடினைன் தைமினுக்கு நடுவில் பேஸ் பேஸ் 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். எழுதும்போது எப்படி எழுதணும்? அடினைன் இஸ் ஆல்வேஸ் பேர் வித் தைமின், இப்படி தான் எழுதணும், 2 ஹைட்ரஜன் பாண்ட். இதே குவானின் இஸ் ஆல்வேஸ் பேர் வித் சைட்டோசின், ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்ட் எழுதணும். இது ஹைட்ரஜன் பாண்ட், இது ஹைட்ரஜன் பாண்ட் தான். இது ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிள் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். சரிங்களா? அதான் சொல்கிறோம். The base pair has 2 hydrogen bonds while guanine and cytosine base pairs, அது nitrogen base pair அர்த்தம், have 3 hydrogen bonds, 3 இருக்கும். As published by Erwin Charkar, ஒரு scientist in the year of 1949, முக்கியமான ஒரு a purine pairs with pyrimidine pairs or vice versa. pyrimidine pairs or purine pairs. என்ன சொல்லிட்டாருன்னா, அடினின்ங்கிறது என்னது? பியூரின். குவானின்ங்கிறது pyrimidines. சரிங்களா? அதே போல் இதில் கவனிங்க, அடினைன்னா பியூரின், அடினைன் கூட யார் சேர்த்தாங்க? தைமின்ஸ், இது வந்து பிரிமிடின்ஸ். சரிங்களா? அதே மாதிரி குவானின் யார்? பியூரின். அது சேர்றதுன்னா சைட்டோசின். இவர் பியூரின் பிரிமிடின், இப்படி தான் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட யார் இருப்பாங்க? சுகர். இங்கே சுகர் அப்புறம் பாஸ்பேட், இங்கே பாஸ்பேட்லாம் வரும் அப்படிங்கிற பாயிண்ட். அந்த பாயிண்ட் யார் சொன்னார்னா இந்த எர்வின் சார்க்கம் சொன்னார். அதனால தான் அடினின் ஏ ஆல்வேஸ் பேர் வித் தைமின், டபுள் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். குவானின் இஸ் ஆல்வேஸ் பேர் வித் சைட்டோசின், ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். சரிங்களா? இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண டீட்டெயிலாக சொன்னார் இவர் தனியாக. பாருங்கள், அந்த ரோஸ்லேண்ட் பிராங்க்லின் இவங்க தான். அப்புறம் ஹெர்வின் சார்காப், இவர் வந்து இந்த பாண்டில் சொன்னார், ஃபுல்லாக அந்த பாண்ட் சொன்னார். இப்படி தான் இருக்கும் டிஎன்ஏ ஸ்டாண்ட் போயிட்டுருக்கும் ஃபுல்லாக. அடுத்தது இந்த இயர் ஆஃப் 1950s மர்ரைஸ், வில்கின்ஸ் அண்ட் ரோஸ்லேண்ட் பிராங்க்லின் ஆஃப் கிங் காலேஜ் லண்டன் ஸ்டடிட் த எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி and revealed show the experimental data on the structure of DNA.
இவங்க வந்து எக்ஸ்ரே யூஸ் பண்ணி கிறிஸ்டலோகிராஃபி ஃபோட்டோ எடுத்தாங்க. டிஎன்ஏவை ஒரு டஸ்ட் மாதிரிலாம் இருக்கும், அந்த ஃபோட்டோ எடுத்தாங்க. அதில் எக்ஸ்பெரிமெண்ட் டேட்டா பண்ணி இந்த மாதிரி தான் டிஎன்ஏ இருக்குன்னு சொன்னாங்க. யார்? வில்கின்ஸும் ஃப்ராங்க்லினும் ஃபஸ்ட்டு. இதோடைய இதனுடைய கண்டினியூஷன் தான் யார் வந்தாங்கன்னா ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக். சரிங்களா? அது சொல்கிறோம். அப்புறம் கேரக்டர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏனா கேரக்டர்ஸ். இஃப் ஒன் ஸ்ட்ராண்ட் ரன் இன் த 5' to 3' இது வந்து 5' 3' சொல்லுவாங்க. இந்த மாதிரி போட்டால் டேஷ் இல்லை ப்ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. 5' to 3' சொல்லலாம். இல்லைனா வந்து 5 frame to 3 frame டைரக்ஷன் சொல்லுவாங்க. அதர் ரன் இன் த 3' to 5'. ஒரு ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே 5' இருந்துச்சுன்னா இன்னொரு ஸ்டாண்ட் வந்து 3' இருக்கும். இதுக்கு வந்து சுருள் இது ஜாயின்ட் இப்படி சுருள் இல்லையா? இந்த ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே 5' இருக்கும், இங்கே 3' இருக்கும். இப்போ ஆன்டி பேரலல் தான் இருக்கும். சரிங்களா? ஆன்டி பேரலல். ஒன் ஸ்டாண்ட் ரன் இன் த 5' to 3' frame direction and the other run in the 3' to 5' direction. thus ஆன்டி பேரலல். கண்டிப்பாக பேரலாக இருக்காது. சரிங்களா? ஆன்டி பேரலாக இருக்குது. they run in opposite direction. the 5' end as a phosphate group. 5' எண்டில் யார் இருப்பானா பாஸ்பேட் குரூப் இருப்பாங்க. அதே 3' எண்டில் யார் இருப்பானா OH குரூப் இருக்கும். அப்போ இங்கேயும் 5' இந்த 5' வந்து இங்கேயும் 5' இருந்துச்சுன்னா பாஸ்பேட் குரூப் தான் இருக்கும். ரெண்டு பைண்ட் ஆகாது, பேரலாக இருக்காது. பேரலாக இருக்கும், ஆன்டி பேரலாக இருக்காது இல்லையா? அதே மாதிரி 3'னா ரெண்டுமே என்ன இருக்குன்னா OH குரூப் தான் இருக்கும். OH குரூப் தான் பைண்ட் ஆகாது, பாண்ட்லாம் பைண்ட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆன்டி பேரலல் இன்டைரக்ஷன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த டயக்ராம் பாருங்கள். இது 5' எண்டு, இது 3' எண்டு. சரிங்களா? இங்கே தைமின் இருக்குது, அடினின் இருக்குது. இது வந்து சுகரு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதில் எண்டில் இருக்க 5' யார் இருக்குன்னா பாஸ்பேட் குரூப் இருக்கும். பி இருக்கு இல்லையா? பாஸ்பேட் குரூப். அதே இதில் அடினின் இருக்குது. இதுக்கு பேரலாக இருக்குது, தைமினுக்கு பேரலாக அடினின் இருக்குது, சுகர் இருக்குது. இங்கே என்ன குரூப்னா OH இருக்குது. இப்படி தான் இருக்கும், தலைகளாக இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், தலைகளாக தெரியுது இல்லையா? ஆன்டி பேரலல் இன்டைரக்ஷன்ஸ். சரிங்களா? இந்த எண்டு பாருங்கள், 3' எண்டில் பாருங்கள், இங்கே OH குரூப் இருக்கும், இங்கே இருக்கும் PO4. இந்த PO4 இருக்கும். எத்தனை O இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 இருக்கும். சரிங்களா? அது மாதிரி 4 4 இருக்கும், PO4s. இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். இது எலிகேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பாண்டு என்ன ஆகுனா உடையக்கூடிய பாண்டு. எந்த பாண்டு? அன்பின்னு சொல்கிறாலே. அன்பின்னா ஈஸியாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா வித் ஹெல்ப் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்து ஈஸியாக பிரிக்கலாம். வித் ஹெல்ப் ஆஃப் த என்சைம் வந்து எலிகேஸுங்கிற என்சைமில் பிரிக்க முடியும். எப்போ? டூரிங் த ரெப்ளிகேஷன். இந்த ரெப்ளிகேஷன் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பிரிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. இப்போ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். த ஆங்கிள் அட் விச் த 2 sugar protrude from the base phase is about 120 degree for the narrow angle. 2 sugar பேஸ் பேர்லேருந்து இங்கே ஒரு பேஸ் பேர் இருக்கும், இங்கே ஒரு பேஸ் பேர் இருக்கும். இந்த சுகர் இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு ஆங்கிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 டிகிரி ஆங்கிளில் இருக்கும். அதான் நேரோ ஆங்கிள். சரிங்களா? அண்டு 240 டிகிரி ஃபார் த வைட் ஆங்கிள். வைடாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குல்ல, இது வந்து 240. இப்படி வைடாக பார்த்தா 240 இருக்குன்னு சொல்கிறாங்க ஆங்கிள். அடுத்தது த நேரோ ஆங்கிள் பிட்வீன் த சுகர் ஜெனரேட்ஸ் மைனர் குரூப். நேரோ ஆங்கிள் தான் என்னென்னா பள்ளம் வந்து கம்மியாக இருக்கும். அதே வைட் அடைஞ்சால் பள்ளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதான் லார்ஜர் ஆங்கிள். லார்ஜ் இது பக்கம் தான் ஸ்மாலாக இருக்கும் இல்லையா? இங்கே வந்து பள்ளம் வந்து கம்மியாக இருக்கும், இங்கே பள்ளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுக்கு பேர் மைனர் குரூப், இது பேர் மேஜர் குரூப். குரூப்னா பள்ளம், குழி அப்படி சொல்கிறோம். த நேரோ ஆங்கிள் பிட்வீன் த சுகர்ஸ் ஜெனரேட் மைனர் குரூப் அண்ட் த லார்ஜர் ஆங்கிள் அண்ட் த அதர் எட்ஜ் ஜெனரேட்ஸ் மேஜர் குரூப்னு அர்த்தம். இது செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட், ஈச் பேஸ் இஸ் 0.34 nanometer அப்வார்ட்ஸ். 1 மார்க் கொஷின் இது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன் பேஸஸ் இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் பேஸ் இருக்குது இல்லையா? இங்கே சுகர் இருக்கும், பாஸ்பேட் இருக்கும், இங்கே சுகர் இருக்கும், பாஸ்பேட். இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸு, இந்த நியூக்ளியோடைட்ஸ்க்கு இந்த நியூக்ளியோஸ் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா 0.34 nanometers. 1 மார்க் கொஷின். அண்ட் கம்ப்ளீட் எ டர்ன் ஆஃப் ஹெலிக்ஸ் கம்ப்ரைசஸ் 3.4 nanometers. அதை வேறு எப்படி சொல்லலாம்னா 10 பேஸ் பேஸ். எத்தனை 10, இந்த மாதிரி 10 இருக்கும். இங்கே 2 காமிச்சுன்னா 3 4 5 6 7 8 9, இந்த 10 சேர்ந்து ஒரு டர்ன் திரும்பும் 360 அப்படியே ரொட்டேட் ஆகும். அந்த 10 சேர்ந்து ஒட்டு மொத்தம் என்ன சொன்னால் 3.4 nanometer. ஒரு நியூக்ளியோடைட்ஸ்க்கு நியூக்ளியோட டிஸ்டன்ஸ் 3.4ன்னா 10 என்ன அர்த்தம்? 3.4 nanometer தானே? அதான் கொடுத்துருக்கோம். இது 1 மார்க்கில் வரும். ஒரு நியூக்ளியோடைட்ஸ்க்கு நியூக்ளியோட டிஸ்டன்ஸ் 0.34, 10 நியூக்ளியோடைட்ஸ்க்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் 3.4 nanometers. பேஸ் பேர் பர் டர்ன் சொல்லிடுச்சு.
இது வந்து ப்ரீடாமினன்ட் பி ஃபார்ம் டிஎன்ஏல இந்த மாதிரி தான் இருக்கும் நம்பர்ஸ், இந்த நம்பர் தான் இருக்கும். அதே வேறு ஃபார்ம் டிஎன்ஏல நம்பர்ஸ் வந்து மாறும், அந்த வேல்யூலாம் மாறும். இந்த டிஎன்ஏ ஹெலிகல் ஸ்ட்ரக்சர்ஸ் as a diameter of 20 ஆம்ஸ்ட்ராங். இப்போ டிஎன்ஏ எப்படி இருக்கு இல்லையா, இதனுடைய டயாமீட்டர் எவ்வளோனா 20 ஆம்ஸ்ட்ராங், 20 ஆம்ஸ்ட்ராங். சரியா? அண்ட் a pitch of about 34 ஆம்ஸ்ட்ராங். எப்படின்னா இந்த இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 34. இன்னும் வேறு எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3.4 நானோமீட்டர் ஆம்ஸ்ட்ராங் சொல்லும்போது 34 ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லலாம். அதே இந்த 0.34ங்கிறது இல்லையா, அதை வந்து 3 ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லலாம். இது 34 ஆம்ஸ்ட்ராங். இது ஞாபகம் வச்சுக்கோ, 34 ஆம்ஸ்ட்ராங். 10 இருக்குன்னா ஒரு பேஸ் பேர், 10 பேஸ் பேர் இருந்துச்சுன்னா ஒரு டோனுக்கு 34 ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லலாம், 3.4 நானோமீட்டர்னு சொல்லலாம். எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி ஸ்டடி ஆஃப் டிஎன்ஏ டேக் எ ஸ்டாக் ஆஃப் அபவுட் 10 பேஸ் பேர் இருக்கும். எ கம்ப்ளீட் அரவுண்ட் ஹெலிக்ஸ் வந்து 360. எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னா, இப்படி காமிக்கிறோம் இல்லையா, இங்கே இப்படி சுற்றுறோம், இப்படி சுற்றும் போது இது வளையுது இல்லையா, அது ரொட்டேட் ஆகும்போது 360 டிகிரிக்கு தான் ரொட்டேட் ஆகும். அதனால தான் என்னாச்சுன்னா ஒரு பக்கம் பள்ளம் வந்து அதிகமாகவும், இன்னொரு பக்கம் பள்ளம் வந்து கம்மியாக இருக்கும். அப்படியே இழுத்து ஓடுறது, இந்த மாதிரி போயிட்டுருக்கும். இது அடுத்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தா தெர்மோடைனாமிக் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஹெலிக்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிசிட்டி ஆஃப் த பேஸ் பேர்ஸ் இன்க்ளூடிங். எப்படி அது ஸ்டேபிளாக இருக்குது டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் பாண்ட் தான் காரணம். ஹைட்ரஜன் பாண்ட் பிட்வீன் த காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேர்ஸ் ஆஃப் த டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். ஒன்று. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் பேஸ் பேர்ஸ் டென் டு ஸ்டாக் அபவுட் த ஈச் அதர் பெர்பெண்டிகுலர்லாம் ஈக்குவலாக டு த டைரக்ஷன்ஸ் ஆஃப் ஹெலிக்கல் ஆக்சிஸ். இது காரணம் வந்து எலக்ட்ரான் தான் காரணம். எலக்ட்ரான் க்ளவுட் ஒன்று சேர்ந்து இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி பேசஸ், இந்த பேஸஸ் இந்த பேஸ் என்ன பண்ணும், எலக்ட்ரான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது. அதனால தான் ஸ்ட்ரக்சர் இப்படி காமிச்சிருக்காங்க. ஹெலிகல் ஸ்டாக் கான்ட்ரிபியூட்ஸ் டு ஸ்டேபிலிட்டி ஆஃப் த டபுள் ஹெலிக்ஸ். இப்போ வந்து இந்த ஹைட்ரஜன் பாண்டும் ஸ்டேபிள் பண்ணுது, அதே டைமில் இதனுடைய எலக்ட்ரான்ஸும் ஸ்டேபிள் பண்ணுது. ஹைட்ரஜன் பாண்ட்ஸும் எலக்ட்ரான்ஸும் ஸ்டேபிள் பண்ணி டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை ஒரு ஒழுங்குபடுத்துகிறாங்க. சரிங்களா? பராமரிக்கிறான்னு அர்த்தம், மெயின்டைன் பண்ணுறான்னு அர்த்தம். The phosphodiester linkage give an inherent polarity. Phosphodiester polarity, போலார் மாதிரி எடுத்தோம், துருவம்னு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி சைடில் கடைசியாக இருக்காங்க. டு த டிஎன்ஏ ஹெலிக்ஸ் they form a strong covalent bond. இதுக்கு பேர் ஸ்ட்ராங் கோவலண்ட் பாண்ட். பாஸ்போடைஸ்டர் பாண்ட் வந்து ஸ்ட்ராங் கோவலண்ட் பாண்ட். கிவ் த ஸ்ட்ரென்த், ஏன்னா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். ஸ்டெபிலிட்டி டு த பாலிநியூக்ளியோடைட் செயின்ஸ். நிறைய செயின் நிறையா வந்து நியூக்ளியோடைட்ஸ் வந்து ஜாயின் ஆகிட்டு செயின் மாதிரி போகுதுன்னா அது காரணம்னா ஒரு சுகரும் ஒரு பாஸ்பேட்டும் ஜாயின் ஆகும், ஒரு சுகரும் ஒரு பாஸ்பேட் ஜாயின் ஆகும் வித் ஹெல்ப் ஆஃப் பாஸ்போடைஸ்டர் பாண்ட். அதனால தான் ஸ்ட்ராங் கோவலண்ட் பாண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் ஸ்டேபிலிட்டி, ஸ்ட்ரென்த்து கொடுக்குது, வலிமையும் இருக்குது, ஸ்டேபிலிட்டியாகவும் இருக்கிறதுக்கு வைக்குது அந்த பாயிண்ட். இப்போ இந்த டிஎன்ஏ பாருங்கள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ ஸ்டாண்டை பாருங்கள். இங்கே 3' ஸ்டாண்டு, இங்கே வந்து இதோடைய கண்டினியூஷன் பாருங்கள். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே முடியும், 5' முடியும். இங்கே 3', இங்கே 5'. இதை பார்த்துக்கோங்க. அப்புறம் உள்ள டயாமீட்டர் எவ்வளோ, டயாமீட்டர் 20 ஆம்ஸ்ட்ராங். ஒன்றுக்கும் இன்னொரு ஆம்ஸ்ட்ராங்னா 3.4 ஆம்ஸ்ட்ராங், 3.4. டோட்டலாக சொல்லும்போது எவ்வளோ சொல்கிறோம், 34 ஆம்ஸ்ட்ராங். இது எப்படி சொல்லலாம், 0.34 நானோமீட்டர்னு சொல்லலாம். இதை வந்து 3.4 நானோமீட்டரா அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லலையா? இந்த வேல்யூ மாறிடுச்சு, இந்த இதான் கரெக்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 5' to 3' இருக்கும். இந்த ப்ளூ பேண்ட் 2 சுகர் அண்ட் பாஸ்பேட் செயின். இந்த ப்ளூ இருக்குல்லையே, அதில் சுகர் இருக்குது, பாஸ்பேட் இருக்குது. இந்த காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேஸ் வந்து அடினைன் தைமின், குவானின் சைட்டோசின். அடினைன் தைமினோட டபுள் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது, குவானின் சைட்டோசினோட ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது. இந்த 2 செயின்ஸ் ரன் ஆப்போசிட் டைரக்ஷன், 5' to 3', 3' to 5' ஒன்றும். இந்த ஒவ்வொரு டேர்ன் பண்ணுறதுக்கும் சுற்றுறதுக்கும் எவ்வளோ டிகிரினா 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். சரிங்களா? இந்த இடத்துக்கு இந்த கேப்புக்கு பேர் மைனர் குரூப், பள்ளம் கம்மியாக இருக்குது. இங்கே வந்து பள்ளம் அதிகமாக இருக்குது, பேர் மேஜர் குரூப். சரிங்களா? ஒரு பக்கம் பள்ளம் எப்பயுமே சுற்றும் போது டிஎன்ஏ காயில் வந்து காயில் ஆகும்போது சுருண்டும் போது என்ன ஆகுனா, ஒரு பக்கம் பள்ளம் வந்து கம்மியாகவும் ஒரு பக்கம் பள்ளம் வந்து அதிகமாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிளக்டோனீமிக் காயிலிங். த 2 strand ஆஃப் டிஎன்ஏ ஆர் ரப்படு, ஃபுல்லாக என்க்ளோஸ், ரப்புனா என்க்ளோசஸ், இன்னும் கவர் அப்படின்னு அர்த்தம். ரப்புடு அரவுண்ட் ஈச் அதர் இன் ஹெலிக்ஸ், நல்லா சுற்றி டைட்டாக சுற்றிருக்கு. மேக்கிங் இட் இம்பாசிபிள் டு சிம்பிளி மூவ் தெம் அப்பார்ட் வித்தவுட் பிரேக்கிங் த என்டையர் ஸ்ட்ரக்சர். கண்டிப்பாக இந்த ஸ்டாண்டையும் பிரிக்கவே முடியாது. சரியா? உடைக்காமல் பிரேக் பண்ணாமல் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவு டைட்டாக காயில் இருக்குது. டைட்டாக காயில் இருந்தால் அந்த டிஎன்ஏக்கு பேர் பிளக்டோனீமிக் காயிலிங்னு பேர். அதே வேரஸ் இன் பேரானீமிக் காயிலிங் அப்படின்னா the 2 strands simply
லை அலாங் சைட்ஸ். அலாங் சைட் ரெண்டு சிம்பிளாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்கனால ஈஸியாக என்ன பண்ணலாம், பிரிச்சிடலாம். பக்கவாட்டிலே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒன்று ஈஸியாக பிரிக்கலாம். மேக்கிங் தம் ஈஸி டு ஃபுல் அப்பார்ட். பிரிச்சிடலாம். பிரிக்க முடிச்சுன்னா அந்த டிஎன்ஏ காயிலானதை பிரிக்க முடிச்சுன்னா அதுக்கு பேர் பேரானிமிக் காயிலிங் பேர். பிரிக்க முடியலன்னா அதுக்கு பேர் பிளக்டோனிமிக் காயிலிங் அப்படின்னு பேர். சரிங்களா? அடுத்தது பேஸ்ட் ஆன் த எலிக்ஸ் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஈச் டர்ன். அந்த எலிக்ஸை பேஸ் பண்ணியும் டபுள் ஸ்டோன் எலிக்ஸை பேஸ் பண்ணியும் அது டிஸ்டன்ஸ் எப்படி இழுத்துட்டு போதோ ஈச் டர்ன் ஒவ்வொரு டர்னுக்கும் போதோ அதை பேஸ் பண்ணி டிஎன்ஏ இஸ் ஆஃப் 3 இம்பார்ட்டன்ட் ஃபார்ம்ஸ், நேலி ஏடிஎன்ஏ, பிடிஎன்ஏ அண்ட் இசட்டிஎன்ஏன்னு 3 ஃபார்ம் இருக்குது. சரிங்களா? அந்த டயக்ராம் தான் இங்கே இருக்குது. இந்த இழுக்குது, இந்த பக்கம் இழுத்துட்டு வர்றது, இந்த பக்கம் கம்மியாகுது, இழுக்கிறது இல்லையா, அந்த மாதிரி ஒரு பக்கம் இழுத்துட்டு ஒரு பக்கம் கம்மியாகுது, ஒரு பக்கம் இழுக்கிறது ஒரு பக்கம் அப்படியே கம்மி. அதை பேஸ் பண்ணி ஏடிஎன்ஏ, பிடிஎன்ஏ, இசட்டிஎன்ஏ ஒவ்வொரு டர்னுக்கும் அதை பேஸ். இதில் அதிகமாக மோஸ்ட்லி இருக்குது எந்த ஃபார்ம்னா பி ஃபார்ம் டிஎன்ஏ தான் ரொம்ப மோஸ்ட்லி இருக்குது. இஸ் ஃபார்மில் என்ன ஷேப்னே தெரில. இது பாருங்கள், இது கூட ஓரளவுக்கு தெரியுற மாதிரி இருக்குது இல்லையா? இந்த 3 டைப் ஆஃப் ஃபார்ம் இருக்குது. இதுக்கு டிஃப்ரென்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் பாருங்கள். டைப் ஆஃப் எலிக்ஸ் பிடிஎன்ஏ, ஏடிஎன்ஏ, இசட்டிஎன்ஏ இருக்குது. இப்போ பிடிஎன்ஏனா எந்த மாதிரி இருக்கும், ரைட் ஹேண்டடு. இது ரைட் ஹேண்ட், ஏன்னா ரைட் ஹேண்டு, இது லெஃப்ட் ஹேண்ட். இப்படி சுற்றிட்டு இருக்கோம் ரைட் ஹேண்ட்னா, லெஃப்ட் ஹேண்டை இப்படி சுற்றாருங்க காயில், இன்னொரு காயில் இப்படி சுற்றும். சரிங்களா? ஹெலிக்கல் டயாமீட்டர் நானோமீட்டரில் பார்த்தீங்கன்னா 2.37, 2.55, 1.84. அது ரைஸ் பேஸ் பேர் நானோமீட்டரில் 0.34, 0.29, 0.37 வேலையெல்லாம் மாறும். அதேமாதிரி டிஸ்டன்ஸ் பர் கம்ப்ளீட் டர்ன் ஒவ்வொரு டர்னுக்கு எவ்வளோ இருக்குன்னா நானோமீட்டர் சொல்லுவோம். 3.4 நானோமீட்டர், 3.2, 4.5. இதெல்லாம் 1 மார்க் முக்கியமான கொஸ்டின். இது நம்பர் ஆஃப் பேஸ் பேர் கம்ப்ளீட் டர்ன் எவ்வளோன்னா 10. இங்கே வந்து ஒவ்வொரு டர்னுக்குள்ளே எத்தனை இருக்குன்னா 10 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். இங்கே 11, இங்கே 12. இது 1 மார்க் கொஸ்டின் வரும். டோபாலஜி ஆஃப் மேஜர் குரூப். மேஜர் குரூப் எப்படி இருக்குன்னா ஒய்டாக இருக்கும், டீப்பாக இருக்கும். இங்கே நேரோ டீப்பு, இங்கே ஃப்ளாட்டாக இருக்குது, ஒரே ஃப்ளாட்டாக இருக்குது. டோபாலஜி ஆஃப் பைனரி குரூப் தான் நேரோ ஷாலோ, நேரோவாக இருக்குது, ஷாலோவாக இருக்குது. இங்கே வந்து ப்ராடாக இருக்குது, ஷாலோவாக இருக்குது. நேரோனா இப்படி, ப்ராட்னா இப்படி அகலம்னு சொல்லுவாங்க. நேரோனா வெர்டிகல்னு வச்சுக்கோங்க, ப்ராட்னா அகலமாக இருக்குது. சரிங்களா? ஷாலோனா ஆழமே இல்லாத மாதிரி. அப்புறம் நேரோ டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது ரிபோ நியூக்ளிக் ஆசிட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் RNA. Ribonucleic acids RNA is a polymeric molecules essential in various biological role. இதில் 1-2 கிடையாது, ஏகப்பட்ட மாலிகுலாம் சேர்ந்து ரிபோநியூக்ளிக் ஆசிட் சொல்கிறோம். பாலிமெரிக்னா பல வடிவம் கொண்டதுன்னு சொல்கிறோம். பல வடிவம் கொண்ட மாலிகுல்ஸ். சரியா? many shapes of many types of molecules essential in various biological role in coding. அதில் பார்த்தீங்கன்னா கோடிங் இருக்குது, RNAவில் கோடிங் இருக்குது, டீகோடிங். இதுதான் ஒன்றும் அப்படி ஆகணும். கோடிங் இருக்கும், சிஸ்டான் இன்ட்ரான் சொல்லுவாங்க. அந்த கோடிங் இதை பற்றி பின்னாடி தோதர் படிக்க போகிறோம். கோடிங், நான் கோடிங் தான் டீகோடிங் சொல்லுவாங்க. ரெகுலேட் பண்ணுறது, ஒழுங்காக பண்ணுறது, எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது எல்லாமே இதுக்கு எல்லாத்துக்குரிய ஜீன்ஸ் எல்லாமே RNA இருக்குது. கோடிங் ஜீனும் இருக்குது, நான் கோடிங் ஜீன் இருக்குது, எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஜீனும் இருக்குது, ரெகுலேட் பண்ணுற ஜீன்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ RNA சிங்கிள் ஸ்டாண்டர்ட், டபுள் ஸ்டாண்டர்ட், DNA டபுள் ஸ்டாண்டர்ட். RNA is a single stranded and is unstable when compared to DNA. DNA கம்பேர் பண்ணும்போது DNA டபுள் ஸ்டாண்டர்ட், RNA சிங்கிள் ஸ்டாண்டர்ட். ஆனால் DNA கம்பேர் பண்ணும்போது RNA வந்து அன்ஸ்டேபிள். சரிங்களா? இது முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். The types of RNA எத்தனை டைப்ஸ் இருக்குது? RNA மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. mRNA, tRNA, rRNA. mRNA இன்னொரு பேர் என்னன்னா mRNA is otherwise known as messenger RNA ன்னு பேர். சிங்கிள் ஸ்டாண்டர்ட் mRNA சிங்கிள் ஸ்டாண்டர்டு RNA carry a copy of instruction for assembling amino acids into protein. இதில் வந்து காப்பி இருக்கும். நீ என்னென்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? இந்த மெசேஜ் மட்டும் இதில் இருக்கும். இந்த மெசேஜ் போயிட்டு எப்போ ரைபோசோமில் சேருது அப்போ என்னவாக மாறினா இந்த மெசேஜ் வந்து அமினோ ஆசிட்ஸ்க்காக மாற்றணும் அப்படின்னு சேர்ந்து ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆவாங்க, 3 பேர் சேருவாங்க. அந்த கோடிங் இதில் இருக்கும். சரிங்களா? மெசேஜ் இருக்கும். மெசேஜை கொண்டு போகலாம், இதுக்கு ஒரு மெசேஞ்சர் RNA. எங்கேருந்து கொண்டு போகிறாரு? டிஎன்ஏலேருந்து கொண்டு போய் எங்கே சேர்த்தணும்? ப்ரோட்டீன். அதாவது எங்கே ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணோம்? ரைபோசோமை கொண்டு போய் சேர்த்துவாங்க. ரைபோசோமில் யாருக்குன்னா RNA இருக்காங்க. இந்த mRNA டிஎன்ஏலேருந்து பிரிஞ்சுட்டு போய் டிஎன்ஏலேருந்து ஒன்று காப்பியாக மாறி நியூக்ளியஸ் வந்து வெளியே வந்து சைட்டோபிளாஸ்க்கு போயிட்டு சைட்டோபிளாஸ்குள்ளே யாருக்குன்னா ரைபோசோம் அப்படிங்கிற ஆர்கனல் போய் RNA கூட சேர்ந்தால் தான் அந்த மெசேஜ் வந்து ஆக்டிவேட் ஆகும்.
என்னவா மாறணும்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் அமினோ ஆசிட்ஸ்க்குரிய கோடிங் சீக்வன்ஸ் இருக்குது. என்னவா மாற்றணும்? அமினோ ஆசிட்ஸை ப்ரோட்டீனாக மாற்றணும். mRNA is a very unstable, one more question, comprises 5% of total RNA polymer. மொத்தம் 100% RNA பார்த்தீங்கன்னா இந்த mRNA பர்சன்டேஜ் only 5% தான். ஒன் மார்க் கொஸ்டின். சரிங்களா? இந்த ப்ரோகாரியோட்டிக் mRNA polycystonic, ப்ரோகாரியோட்டிக் mRNA polycystonic carrying coding sequence for many polypeptides. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலிசிஸ்டானிக் பொறுத்த வரைக்கும் ப்ரோமோட்டாஸ் டைரக்ட்லி சிந்தசிஸ் ஒன் mRNA ஸ்ட்ராண்ட், ஒரு mRNA ஸ்ட்ராண்ட் தான் வருது. அந்த ஒரு mRNA ஸ்ட்ராண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா தட் கேன் பி டிரான்ஸ்லேட்டட் டு மோர் தென் ஒன் பாலிபெப்டைட்ஸ். நிறையா பாலிபெப்டைட் சேஞ்ச் அப்படின்னா அப்படியே நிறைய பாலிபெப்டைட் சேர்த்துது. அதான் பாலிசிஸ்டானிக். ஒரு mRNA ஸ்ட்ராண்டு நிறையா நியூக்ளியோடைட்ஸ், அதான் பாலிநியூக்ளியோடைட்ஸ். என்னென்னா பாலிபெப்டைட்ஸ் சொல்லுவாங்க ப்ரோகேரியட்ஸில். யூகேரியட்னா ப்ரோகேரியட்ஸ்னால் பாக்டீரியா நடக்கக்கூடியது பாலிசிஸ்டானிக். இதே யூகேரியோட்டிக் mRNA பார்த்தீங்கன்னா மோனோசிஸ்டானிக் சொல்லுவாங்க. கண்டெயின் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் ஒன்லி ஒன் பாலிபெப்டைட்ஸ். இங்கே மெனி பாலிபெப்டைட்ஸ், இங்கே ஒன்லி ஒன் பாலிபெப்டைட்ஸ். அதாவது ஒரு mRNA பல பாலிபெப்டைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அது பேர் பாலிசிஸ்டானிக். அதே ஒரே mRNA ஸ்ட்ராண்ட் ஒரே ஒரு பாலிபெப்டைட் ப்ரொடியூஸ் பண்ணால் அது மோனோசிஸ்டானிக். இதுதான் வித்தியாசம். இது 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு tRNA, ட்ரான்ஸ்ஃபர் RNA. இந்த டிரான்ஸ்லேட் த கோட் ஃப்ரம் mRNA வர கோடை என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அமினோஸாக மாற்றுவாங்க. எங்கே போய் சேரும்போது அப்படின்னா அந்த ரைபோசோமில் போய் தான். சரிங்களா? த டிரான்ஸ்லேட் த கோட் ஃப்ரம் mRNA அண்ட் டிரான்ஸ்ஃபர் அமினோசிஸ் டு ரைபோசோம் பில்ட் அப் ப்ரோட்டீன். ரைபோசோமில் போய் தான் அந்த mRNA சேரப்போது, tRNA சேரப்போது, ரைபோசோமில் இருந்த RNA சேர 3 பேர் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா பில்ட் அப் ப்ரோட்டீன்ஸ். இட் இஸ் ஹைலி ஃபோல்டட் இன்டு அன் எலாபரேட் 3D ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த tRNA ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஷேப்பில் இப்படி தான் இருக்கும். இதுதான் 3D. இதுக்கு பேர் க்ளோவர் லீஃப் லைக்னு பேர். க்ளோவர் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் tRNA சொல்லுவாங்க. சரிங்களா? அது என்ன ஷேப்பில் நமக்கு தெரியும் அப்படின்னா 3D ஸ்ட்ரக்சரில் தெரியும். 3D ஸ்ட்ரக்சர் அண்ட் கம்ப்ரைசஸ் about 15% ஆஃப் டோட்டல் RNA. mRNA பார்த்தீங்கன்னா 100% 5 சொன்னோம். இவங்க எவ்வளோனா 15 இருக்குது. மீதி எவ்வளோ பர்சன்டேஜ் என்ன இருக்குன்னா 80 யாருன்னா rRNA. அதான் சொல்ல போகிறோம். இந்த டிரான்ஸ்ஃபர் RNA இஸ் ஆல்சோ கால்டு சாலியபிள் RNA, கரையும் RNAன்னு சொல்லுவாங்க. அதான் சாலியபிள் RNA. ஷேப் வந்து என்னன்னா மாறிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு rRNA, ரைபோசோமல் RNA. இவங்க எங்கே இருக்காங்க? ரைபோசோமுக்குள்ளே இருக்காங்க. இது எல்லா RNA சிங்கிள் ஸ்டாண்ட் தான். சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மெட்டபாலிக்லி ஸ்டேபிள். இருக்கிறதுலையே 3 டைப் ஆஃப் RNAலேயே இவங்க தான் ஸ்டேபிள். மெட்டபாலிக்லி ஸ்டேபிள் மேக்கப் த 2 சப்யூனிட்ஸ் ஆஃப் ரைபோசோம். 2 யூனிட் இருக்கும் ரைபோசோமில். 70S நம்ம சொல்லியிருக்கோம், 80Sங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். 70S எங்கே சொல்கிறோம்? 50 + 40 சரி 50 + 30 ரெண்டு சேர்ந்து நம்ம என்ன 80 சொல்லுவோம். இது ஒரு லார்ஜ் யூனிட், ஸ்மால் யூனிட். இங்கே 60 + 40. சரிங்களா? இது லார்ஜ், இது ஸ்மால் யூனிட். ரெண்டு சேர்ந்து நமக்கு 80S, இது ரெண்டு சேர்ந்து நமக்கு 70S. இது ப்ரோகேரியட்ஸு, இது யூகேரியோட்டிக் ஆர்கானிசம். சரிங்களா? இது ரெண்டு பைண்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை? மெக்னீஷியங்கிற எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக தேவை. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கணும். இட் கான்ஸ்டியூட் இந்த ரைபோசோமல் RNA கான்ஸ்டியூட்ஸ் 80%, ஒன் மார்க் கொஸ்டின், ஆஃப் டோட்டல் RNA. It is a polymer with varied length from 120 to 3000 நியூக்ளியோடைட்ஸ். இதில் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது. வழக்கமாக அந்த RNAல 3 டைப் இருக்குன்னு சொன்னோம். mRNA, tRNA, rRNA. இதில் ரொம்ப அதிகமாக நியூக்ளியோடைட்ஸ் இருக்கிறது என்னென்னு பார்த்தோன்னா rRNA, ரைபோசோமல் RNA. இது ஒன் மார்க் கொஸ்டின். அண்ட் கிவ் ரைபோசோம் தேர் ஷேப். இதனால தான் ரொம்ப அதிகமாக நியூக்ளியோடைட்ஸ் இருக்கிறனால ரைபோசோமுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குது. யார் தரானா? அந்த நியூக்ளியோடைட்ஸ் எங்கே இருக்காங்க? ரைபோசோமல் RNA இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட்ஸ் தான் ரைபோசோமுக்கு ஒரு வடிவத்தை தருது. தீன்ஸ் ஃபார் ரைபோசோமல் RNA ஆர் ஹைலி கன்சர்வ்ட் அண்ட் எம்ப்ளாய்டு ஃபார் பயோஜெனடிக் ஸ்டடீஸ். இந்த RNA இருக்கக்கூடிய ஜீன்ஸை எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா எவல்யூஷனரி ஸ்டடீஸ் பண்ணுறாங்க. எவல்யூஷனரி ஸ்டடீஸ், எவல்யூஷனில் எப்படிலாம் மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு RNAல, எந்த மாதிரிலாம் ஆர்கானிசம்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு, எப்படிலாம் கேரி ஆகுது, ஜீன்ஸ்லாம் கேரி ஆகுது, அப்படி எக்ஸ்பிரஷன்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம எவல்யூஷனரி ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக rRNAல இருக்கக்கூடிய ஜீன்ஸ் தேவைப்படுது. சரிங்களா? இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து டயக்ராம் பாருங்கள். மெசஞ்சர் RNA இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே என்னென்னா அந்த அடினைன், தைமின் இருக்காது, யூரோசின்
குவானின் சைட்டேஷன் மாதிரி லெட்டர்ஸ் வந்து மாறி வந்துட்டு இருக்கும். ரைபோசோமல் RNA பார்த்தீங்கன்னா இது லார்ஜ் யூனிட்டு, இது ஸ்மால் யூனிட்டு. tRNA இப்படி தான் இருக்கும். ட்ரான்ஸ் இந்த குளோரல் லீவ் சொன்னாலே அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து கோடிங் இருக்கும். இங்கே வந்து கோடான் சொல்லுவாங்க. இந்த 3 லெட்ரு இப்போ AUG அப்படின்றது இது கோடான். இதுக்கு பேர் இதில் இருக்கும். ஏக்கு பேர் யாருன்னா யூ இருப்பாங்க, யூக்கு பேர் ஏ இருப்பாங்க, ஜிக்கு பேர் சி இருப்பாங்க. அப்போ இவங்க 2-3 பேர் சேருவாங்க. UAC இப்படி சேருவாங்க. எங்கே சேருவாங்கன்னா ரைபோசோமில் தான் சேருவாங்க. அது சேரும்போது நமக்கு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இதோட என்ன ஆச்சு அப்படின்னா இதோட நம்ம பயோமாலிகுல்ஸுங்கிற 8th லெசன்ஸ் இதோட முடிச்சிட்டோம். இதோட வந்து நம்ம 8 லெசன்ஸ் முடியுது, சாப்டர்ஸ் முடிஞ்சிருக்கு. இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் அடுத்த சாப்டர்ஸ் 9 பார்க்கணும். தேங்க்யூ.